பைத்தியமாக தோன்றுகிற சிலுவையை பற்றிய உபதேசத்தை கொண்டு விசுவாசிகளை ரட்சிக்கிறது தேவனுக்கு எப்படி ஆயிட்டான்? பிரியமாயிட்டான். அல்லேலூயா. பைத்தியமாக தோன்றுகிற உபதேசத்தை, பைத்தியமாக தோன்றுகிற சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு ஆமென் விசுவாசிகளை, முன்குறிக்கப்பட்டவங்களை ஆமென் ரட்சிக்கிறது தேவனுக்கு எப்படி ஆயிட்டான்? பிரியமாயிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பொறுத்து நம்ம தியானித்து விட்டு, அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எங்க போனார் என்று பார்க்கிறோம்? கொல்கோதா மேட்டை நோக்கி போனார் என்று பார்க்கிறோம். அவருடைய சிலுவையை நம்ம பார்த்தோம். அவருக்கும் சிலுவைக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. பாவத்தின் பரிகார சின்னம் தான் எது? சிலுவை. அவருக்கு பாவம் இல்லை, அதனால் அவருக்கு என்னதில்லை? சிலுவை இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல என்ன செய்தாரா? நம்முடைய பாவத்தை தான், நம்முடைய சாபத்தை தான் அவர் சிலுவையாக என்ன செய்தாரா? சுமந்தார் என்று ஏசாயா 53 அதிகாரத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை தான் அவர் சிலுவையாக என்ன செய்தார்? சுமந்தார். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் ஆக்கினை என்ன செய்தாரா? ஏற்றுக்கொண்டார் என்று. அவருக்கு சிலுவை கிடையாது, அவருக்கு ஆக்கினையும் கிடையாது என்று பார்த்து அந்த சிலுவை என்னுடைய யாருடையதான்? நம்முடையது தான் என்று கண்டுபிடித்தோம். அல்லேலூயா. அதை கண்டுபிடித்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீ உன்னை வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு என்ன செய்? பின்னே வா என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 வசனத்துல படிக்கிறோம். தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு என்ன செய்யணும்? பின்பற்ற கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறதுனால ஆமென் நம்முடைய சிலுவை குறித்தும் நாம் நம்மை வெறுக்க வேண்டிய காரியங்களை குறித்தும் நம்ம தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆமென், அந்த சிலுவையின் பாதைக்கு நான் தான் யாரா இருக்கிறேங்கிறார். பாதையாக வழியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. யோவான் 14 அதிகாரத்துல 6வது வசனத்துல படிக்கும்போது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் அல்லாம தேவனிடத்துல போகிறதற்கு வேற வாழ்க்கை வழியே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அந்த வழி அவர் எங்கே கொண்டு விடுகிறார்? அவருக்குள் நடந்தால், அவரோடு நடந்தால் நாம எங்கே போவோம் என்று பார்த்த பொழுது ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போக வேண்டும். அதற்கு அவர் யாரா இருக்கிறார்? வாசலா இருக்கிறார் என்று பரிசுத்த யோவான் சுவிசேஷத்தினுடைய 9வது வசனத்துல நானே வாசல், பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், நல்ல மேய்ச்சலை என்ன செய்வான்? வேதம் சொல்லுகிற நல்ல மேய்ச்சல் ஆமென் ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, அதை கண்டுபிடித்து அதை புசிக்கணும். அதுதான் நல்ல மேய்ச்சல். அதற்காகத்தான் நீ சிலுவை எடுத்துட்டு என்ன செய்? உன்னை வெறுத்து என்னை பின்பற்றி வாய்ந்து கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனால அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால செல்லுகிற காரியத்துல அவருடைய சரீரம் தான் அந்த வாசல் என்று என்ன செய்கிறோம்? எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையில நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவதே ஆசரிப்பு கூடாரத்துல தான் அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் போகிறதற்கு
முன்பாக அங்கே எதை போடப்பட்டிருக்கிறது? கேருபீன்களை வடிவமைக்கப்பட்ட கேருபீன்கள் பதிந்த திரைச்சீலை அங்கே தொங்க விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கேருபீன்கள் பதிக்கப்பட்ட அந்த திரைச்சீலையை நீக்கி கொண்டு உள்ளே போனால் அதற்குள் அபாத்திரமாய் போகிறவன் யாரா இருந்தாலும் என்ன செய்ய போடுவான்? பாவியா இருந்து அங்க போனா அவன் என்ன செய்வான்? சாகடிக்கப்பட்டு போவான். அந்த திரைச்சிலே அது நீக்கி கொண்டு நிசாரமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதில் கேருபீன்கள் இருக்கிறது, அவை கையில என்ன இருக்கிறது? சுடரொளி பட்டயம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அவன் தனக்காக பாவ நிவர்த்தி செய்து அந்த ரத்தத்தை பலிபடத்துல தெளித்து திரைச்சிலையில தெளித்து விட்டு தான் திரும்ப என்ன செய்வான்? உள்ள போவான். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட அந்த திரைச்சீலை வேத புஸ்தகம் வாசிக்கிற பொழுது எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையில, சகோதரரே, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நம்முடைய மாமிசமாகிய திரையின் வழியாக நமக்கு வாசலை திறந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய ஜீவிதத்தை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார் என்று படிக்கிறோம். அப்ப அந்த திரை சீலை எது என்று சொல்லுகிறார் பவுல்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் தான். அந்த சரீரம் சிலுவையில கிழிக்கப்பட்டு ஜீவன் போனதோட அந்த திரைச்சீலை என்ன செய்தது? கிழிந்து விட்டது. அல்லேலூயா. ஆமென். அந்த திரைச்சீலையாகிய தடை நீங்கி போனது. அதன் பிறகு அதற்குள் எவன் போனாலும் அவன் அங்க என்ன செய்ய மாட்டான்? சாகடிக்கப்பட மாட்டான். அவனை சாகடிக்கிற வல்லமை அந்த எதில் இருந்தது? அந்த திரைச்சீலையில் இருந்து என்று பார்த்தோம். அல்லேலூயா. ஆமென். அந்த திரைச்சீலை குறித்து நம்ம பார்த்து அதை குறித்து நம்ம வேதத்துல இன்னும் அதனுடைய சத்தியத்தை ஆழமாக பார்க்கும்போது எபேசிய நிருபம் 2ஆம் அதிகாரத்துல, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தின்படி, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தன்னுடைய மாமிசத்தினாலே ஒழித்து, அல்லேலூயா, ஆமென், அந்த திரைச்சீலையை இயேசு என்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று பார்த்தோம். பவுல் சொல்லுகிறார், அது இயேசு என்கிற அந்த சரீரம் நியாய பிரமாணத்தினாலான சட்ட திட்டங்களால ஆக்கப்பட்டது. அதை அவர் கிறிஸ்துவினுடைய பலத்தினால ஜீவனால அதை கிழித்த போதுதான் நியாய பிரமாணம் விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாக அந்த நியாய பிரமாணத்தை முடித்து விட்டார் இயேசு கிறிஸ்து. நியாய பிரமாணம் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதற்கு அதை மீறின பாவத்தின் தண்டனைக்கு தடையாக நிற்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் இயேசுநாதர் சரீரமாக ஏற்று அந்த சரீரத்தை கிழித்து அதற்குள் இருக்கிற மாமிசத்தின் ஜீவனை விட்டு, அந்த மாமிசத்தின் ஜீவன் போனதோட மாமிசத்தில் இருக்கிற ஜீவன் தான் நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதற்கு தடை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு பதிலாக நம்மை சகோதரன் என்று சொல்லத்தக்கதான ஒரு பூரண சரீரத்தை நம்முடைய சரீரத்துக்கு சமமாக பெற்று, எபிரேய 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல அவர் நம்மை சகோதரன் என்று சொல்ல என்ன செய்கிறது இல்லையா? வெட்கப்படுகிறது இல்லையா? 11ஆம் வசனத்துல நமக்கு சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு சமமாக பெற்று நம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டு நமக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற தகுதி உண்டாக்குவதற்கு அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன செய்தார்? கிழித்து அந்த சரீரத்துல நமக்கு இருக்கிற மாமிசத்தின் ஜீவன் போக அவருடைய மாமிசத்தின் ஜீவனை போக விட்டு அதை கிழித்தார். அல்லேலூயா. அது அவரை விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாக அந்த சட்டங்கு திட்டமாகிய நியாய பிரமாணத்திற்கு அவர் எதா இருக்கிறார்? முடிவா இருந்து விட்டார். அல்லேலூயா. அப்படித்தான் அவர் வாசலை உண்டாக்கி அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற அந்த அருகதையை நமக்கு தந்து அவர் என்ன பின்பற்றி என்ன செய்யுங்க பாருங்கள் என்று சொல்லுகிறார் என்று சிலுவை கடத்த உபதேசத்துல
நம்ம கடைசியாக வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அம்மா அந்த சரீரத்தை, அந்த திரைச்சீலை பாருங்க, இயேசு கிறிஸ்து சரீரத்தை பாருங்க, நியாயப்பிரமாணத்தை பாருங்க, எல்லாமே நமக்கு எதுதான்? ஆமே, இயேசுவின் சரீரம் அல்ல, இயேசு என்கிற சரீரம். அது நம்முடைய சரீரத்துக்கு சமமானது. ஆமே, அதை கிழித்து அதில் இருக்கிற ஜீவனை வெளியே விடணும். அப்பதான் எங்க போக முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். அல்லேலூயா. அதற்கு தான் அவர் சொல்ற, நான் தான் அந்த ஜீவன். ஆமென். அதற்கு சத்தியமான வழி உண்டு. ஆமே, அது நான் தான். எனக்கு என் வழியா வந்தா தான் அந்த ஜீவனை என்ன செய்ய முடியும்? நீ அடைய முடியும். ஆமே, அதற்காகத்தான் அவர் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லுகிறார். தன்னைத்தான் வெறுத்து என்று சொன்னாதான் நம்ம ஜீவனை, மாமிசத்தின் ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியும்? விட முடியும். அல்லேலூயா. நம்ம வெறுக்கிற அளவுக்கு நம்முடைய மாமிசத்தின் ஜீவன் நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம பிரித்து தனியாக வைத்து இந்த மாமிசத்தின் ஜீவனையும் இந்த மாமிசத்தின் கிரியைகளை நம்ம அப்படியே புரிந்து தெரிந்து கொள்வோமே. ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாமிசத்தின் ஜீவன் நமக்கு சத்ரு. அல்லேலூயா. ஆமே, வேதம் நமக்கு அதை தெளிவாக கற்றுத்தரும். அந்த ஜீவனை நாம பகைக்கணும், வெறுக்கணும்னு சொல்றார். அப்பதான் ஆமே, நியாயப்பிரமாணமாகி அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த சிலுவை நமக்கு எடுக்க வேண்டுமானால், அதுல பரிகாரம் கிடைக்க, அதை சுமந்து கொண்டு போக வேண்டுமானால், அவருக்கு பின்னால போக வேண்டுமானால், நீ உன்னை நீ அறிந்து வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது உன்னுடைய ஜீவன்ல இருக்கிறது. அந்த வெறுக்க வேண்டிய காரியம் அவர் ரத்தத்துல இருக்கிறது. அது சரீரத்தை கிழித்த அந்த ரத்தத்தை நீ வெளியே சிந்தினால் மாத்திரம்தான் அந்த ஸ்தானத்தை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் வெறுக்கத்தக்கது நம்முடைய ஜீவன், நாம் வெறுக்கத்தக்கது நம்முடைய சரீரம். ஆமென். இந்த சரீரமும் இதுல இருக்கிற ரத்தமும் இதுக்கு பலம் தந்து நடத்துகிற, ஆமென், மோசங்களை செய்ய பலம் தருகிற ஜீவனும், ஆமென், ரத்தமும் தேவராஜ்யத்தை என்ன செய்வதில்லை? சுதந்திரிக்கிறது இல்லை என்று 1 கொரிந்தியர் 15:50 பவுலடியார் சொல்லுகிறார். அதனால இந்த சரீரத்தையும் இதை செய்ய வைக்கிற, இதை கொண்டு கிரியை செய்ய வைக்கிற அந்த ஜீவனாகிய ரத்தத்தை நீ புரிந்தால், ஆமே, நித்திய ராஜ்யத்துக்கு அது எதா தடையா? அங்க போக முடியாதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இதே சரீரத்தை இதே ரத்தத்தையும் வாங்கி தம்முடைய சரீரத்தை கிழித்து ஜீவனை விட்டு, ஆமென், அப்படியே திரைச்சீலை என்ன செய்தார்? கிழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா. ஆமே, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஜீவ விருட்சத்துக்குள் கடந்து செல்ல நமக்கு அது எதுவா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது? தடையா இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதற்கு அடுத்த பாடங்களை நாம ஒரு வாரம் என்ன செய்திருக்கிறோம்? தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து பலத்த சத்தமாய், பிதாவே, ஆமென், என்னுடைய ஆவியை என்ன செய்கிறேன்? ஆமே, தன்னுடைய சரீரத்தை கிழித்து வெளிவந்த ஆவியை அப்படியே அவருக்குள் இந்த கிறிஸ்துவை கொண்டு இயேசு என்கிற ஜீவனை பிதாவின் கையில கொடுத்தார். அப்பொழுது தேவாலயத்தை திரைச்சீலை என்ன செய்தது? ஆமென். அப்பொழுது அவருக்குள் பிரவேசிக்க என்ன நீங்கிற்று? தடை நீங்கிற்று. அல்லேலூயா. ஆமென். இதைத்தான் ஆமென் தெசலோனிக்க நிருபம் 2 அதிகாரத்துல 2 தெசலோனிக்க 2 அதிகாரத்துல 6-7 வசனங்களை படிக்கிற பொழுது, அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே, இப்பொழுதே கிரியை செய்கிறது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அந்த அக்கிரமக்காரன் என்ன செய்ய மாட்டான்? இப்போ இருக்கிற பெந்தேகோஸ்துக்காரன் என்ன செய்ய மாட்டான்? இப்போ இருக்கிற பிரதரன் என்ன செய்ய மாட்டான்? இப்போ இருக்கிற ஆவிக்குரிய மார்க்கங்கள் ஒன்று என்ன செய்யாது? வெளிப்படாது. தடை செய்கிறவன் நீக்கப்பட்டிருக்கிறான். தடை செய்கிறது நீக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, தடை செய்கிறது நீக்கப்பட்டது. ஆமா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோட. தடை செய்கிறது நீக்கப்பட்டது. தடையாக நின்ற நெடுஞ்சுவர், அதாவது திரைச்சீலை கிழித்து எறியப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோட. அல்லேலூயா. ஆனால் அக்கிரமத்தின் ரகசியம் பவுல் சொல்றார் பாருங்க, இப்பொழுதே கிரியை செய்கிறது. பவுலுக்கு காலத்திலேயே தடை நீக்கப்பட்ட உடனே அந்த அக்கிரமக்காரன், விசுவாச துரோகி, கேட்டின் மகன், பாவ மனுஷன், ஆமென், கள்ள தீர்க்கதரிசி, இப்போ இருக்கிற பெந்தேகோஸ்துக்காரன் அன்னைக்கே உருவாயிட்டான். காரணம், திரைச்சீலை என்ன செய்யப்பட்டுட்டு, ஆமே, பாலாக்கர் அருவருப்பு அங்க என்ன செய்யலாம்?
போகலாம், பரிசுத்தத்துக்குள்ள பாலாக்குல அருவருப்பு போகலாம், அவன் வெளிப்பட்டுட்டான். ஆனால் அதற்கு அடுத்தால அவனை தடை செய்கிற ஒருத்தன் இருந்தா அதுதான் ரோம ராஜாங்க சபை, போப்பு மார்க்கம். அல்லேலூயா. அது இந்த பெந்தேகோஸ்து மார்க்கத்தை ஆமை அழித்து அழித்து தடை பண்ணி கொண்டே இருந்தது. ஆமை குறித்த காலம் வந்த போது கர்த்தர் அந்த தடையை நீக்கினார். அந்த அக்கிரமக்காரன் விடுதலையோடு என்ன செய்தார்? பூமிக்குள்ள ஒரு மிருகமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 11 வசனத்துல படிக்கிறோமே, பூமிக்குள்ள ஒரு மிருகம் என்ன செய்த எழும்பி வர கண்டு என்று சொல்லி ஆமேன். இந்த ஆவிக்குரிய ஆட்டங்கள் எல்லாம் ஆடி அற்புதங்களை செய்கிறதாக ஏமாற்றுகிற கள்ள தீர்க்க தரிசன மார்க்கம் ஆமேன் ரோம ராஜாங்க சபையினுடைய இந்த பவரை ஆமேன் இந்த பெந்தேகோஸ்து மற்ற கிறிஸ்தவத்துக்கு எதிராக நின்ற அதனுடைய வல்லமையை கர்த்தர் ஆமேன் பிரான்ஸ் ராஜா ஒருத்தனால, பிரான்சிஸ் சக்கரவர்த்தி ஒருத்தனால அழித்த போது ஆமேன் ரோம ராஜாங்க சபை அப்படியே அமுங்கி கொண்டது, தன்னை அப்படியே அடக்கி கொண்டது. ஆமேன் இந்த ஆவிக்குரிய மார்க்கம் எழும்பி விட்டது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனா அதை ஆவிக்குரிய மார்க்கமாக நினைத்து, பரிசுத்த மார்க்கமாக நினைத்து பரலோகத்துக்கு இது வழிதான் என்று சொல்லுறான். அவங்களுக்கு ஒருத்தருக்கு இந்த சத்தியம் என்ன செய்யாது, தெரியாது. அவங்க கள்ள தீர்க்க தரிசன மார்க்கம் என்பது அவங்களுக்கு என்ன செய்யாது. அவர்கள் கிறிஸ்துக்கு எதிரானவர்கள், ஆன்டி கிறிஸ்துக்கள் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாரையோ ஆமேன் அந்த அக்கிரமக்காரர், யாரோ அந்த விசுவாச துரோகி, யாரோ அந்த கேட்டின் மகன், யாரோ அந்த பாவ மனுஷன் என்று சொல்லி எங்கேயோ கை நீட்டி விட்டு அவங்க அந்த லைன்ல என்ன செய்து இருக்காங்க, போய்கொண்டு இருக்கிறாங்க என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, திரைச்சீலை கிழித்து போட்டதோட தடை நீங்கி விட்டது. ஆனால் அடுத்தால ஒரு தடை ரோமன் மார்க்கத்தால வந்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால அது அவன் நீக்கப்படும் வரைக்கும் அந்த அக்கிரமக்காரன் என்ன செய்யல, வெளிப்படல. ஆனா தம் அங்கங்கே என்ன செய்திருக்கானா, ஆமென், ரகசியம் இப்பொழுது பவுல் காலத்திலேயே கிரியை செய்கிறது என்று சொல்லி பவுல் செய்கிறார். காரணம், தடை என்ன செய்யப்பட்டது, நீக்கப்பட்டு விட்டது. அந்த சிறை சீலையில அவ்வளவுக்கு வல்லமை இருந்தது. அது தகுதி பெறாம பாவத்துக்கு அடுத்த பரிகாரத்தை செய்தத ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்கிற வார்த்தையின்படி ரத்தத்தை கொண்டு திரைச்சீலையில தெளிக்கிற வரைக்கும் அது என்ன செய்யல, அவன் அதுக்குள்ள போக முடியாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை தாமே எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க அந்த ரத்தத்தை பிரதான ஆசாரியனாக தெளித்த போது அந்த க்ஷணத்தமே தேவாலயத்தை திரைச்சீலை என்ன செய்து விட்டது, அப்புறம் நிரந்தரமாக கிழித்து போடப்பட்டு விட்டது. காரணம், அவர் மகா பரிசுத்தர். அதன் பிறகு அவருக்கு மேல பாவத்தை என்ன செய்ய முடியாது, சுமத்த முடியாது. அதனால பாவத்தின் நிமித்தம் இன்னொரு தடவை அவர் அடிக்கப்பட இல்ல, அவருக்கு பதிலாக வேறொன்று அடிக்கப்பட அங்க இடம் கிடையாது. அதனால திரைச்சீலையை மொத்தமாக நீக்கி போட நிரந்தரமான பிரதான ஆசாரியன், பாவம் இல்லாத பிரதான ஆசாரியன். மற்ற எல்லா பிரதான ஆசாரியனும் திரும்ப திரும்ப என்ன செய்து விடுவார்கள், பாவம் செய்து விடுவார்கள். அதனால வருஷந்தோறும் அவங்க பலி செலுத்தி தான் அங்க என்ன செய்வாங்க, போவாங்க. அதனால திரைச்சல் அப்படியே கிடந்தது. அல்லேலூயா. இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்று, பாவம் இல்லாத அவர் பாவியாகி பாவத்தை ஏற்று அதற்காக அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தை பிரதான ஆசாரியனாக மாறி தெளித்த போது திரைச்சலை கிழிந்து விழுந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்வையில எருசலேம் தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்து விழுந்தது. வேதம் சொல்லுகிற அடையாளத்தின்படி எபிரேய நிருபம் 9 அதிகாரம் 7 அதிகாரங்களை நம்ம படிக்கிற, வீட்டில் படிங்க. அந்த வார்த்தைகள்ல இருந்து அந்த பிரதான ஆசாரியன் ரத்தத்தை கொண்டு அந்த திரைச்சலையில் என்ன செய்திருக்கிறார், அந்த நிமிஷத்தோட தேவாலயத்தின் திரைச்சலை என்ன செய்தது, இங்க கீழே கிழிந்து விழுந்தது. அல்லேலூயா. அதாவது தடை நீக்கப்பட்டது. அதனால பாலாக்கர அருவருப்பாங்க என்ன செய்தது, போயிற்று என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்துல 12 வார்த்தையில மத்தேயு என்ன செய்கிறார், எழுதுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துல எது வந்துட்டு, பாலாக்கர. காரணம் என்ன, தடை நீங்கிட்டு. அல்லேலூயா. ஆனாலும் அந்த அக்கிரமத்தின் ரகசிய பொழுது கிரியை செய்கிறது, தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது நிரந்தரமா அப்படி வெளியரங்கமா என்ன செய்யாது, மேடையா நின்று டான்ஸ் ஆடி ஆவிக்குரியதாக ஆய்க்குரியவளா நடத்தி ஏமாற்றாது. அதுக்கு முடியாது.
ஆனா இப்போ அது நடக்கிறது என்றால் தடை செய்கிறவன் என்ன செய்யப்பட்டு போனா? நீக்கப்பட்டு போனா. அல்லேலூயா, ஆமென். அதனால அந்த தடையை குறித்து, அதில் இருக்கிற சத்தியத்தை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நமக்கு விவரம் தெரிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்கு பின்னால வாருங்க. ஆமென். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற பிரகாரமாக, நானே வாசல், நான் தான் அந்த வாசல். அல்லேலூயா. என் வழியா ஒருவன் பிரவேசித்தால் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா, ஆமென். அந்த வாசல் வழியாக உள்ள போய் நாம் காணுகிற அந்த நல்ல மேய்ச்சலையும் அதற்கடுத்த சத்தியங்களையும், அது ஏன் அதுவரைக்கும் தடைப்பட்டது, என்ன காரியத்தினால தடைப்பட்டது, எப்படி திறந்தது என்பதை இன்னும் ஆழமாக பூரண வேதத்தை கொண்டு நம்ம தியானித்து அறியும்படியாக தேவன் நம்மோடு இடைபடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம கடைசியாக படித்து கழிஞ்ச வாரத்தில் ஒரு தியானத்துக்கு நேரம் இல்லாமலோ நிறுத்தப்பட்டு போன வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த ஜீவ விருட்சத்தின் மேல தடை செய்யப்பட்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தாலேயும் கேர்பினாலேயும் தடை செய்யப்பட்டிருக்கிற ஜீவ விருட்சத்தின் பக்கத்துல போய் அதிகாரத்தோட அதன் மேல இருக்கிற அதில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், ஆமென், அந்த வாசல் வழியாக இயேசுவாகிய சரீரமாகிய சட்டத்திட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்து போகிறதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நல்ல கவனி, இந்த வசனத்துல ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல் வழியாக நகரத்திற்குள், அந்த பரிசுத்த நகரத்திற்குள், ஆமென், அந்த பரிசுத்த நகரம் அது எங்கே இருக்கிறது, அது சம்பந்தமான வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மறைவான வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், அவைகளை கொண்டு கர்த்தர் நமக்கு போதிக்கும்படியாக, ஆமென், அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் தொடர்ந்து நம்ம ஞாபகத்திற்காக, அறிவுக்காக வாசித்து கடந்து போவோம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, மண்ணினால உருவாக்கப்பட்ட மனுஷங்கிறத நின்று கவனித்து போக வேண்டும். அவனுக்குள்ளாலதான் ஜீவ சுவாசம் ஊற்றப்பட்டு ஒரு ஆத்துமா உருவாக்கப்பட்டது. ஆத்துமா என்று சொல்லுவது, எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? ஆத்துமா என்று சொல்லப்படுவது மண்ணான மாமிசமான மனுஷனுக்குள்ளால தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அந்த ஜீவன் வாசம் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அறை. அல்லேலூயா. இந்த மண்ணான மாமிசமான மனுஷனோடு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இரண்டரை கலந்து சரீரம் முழுவதும் இருக்க முடியாது. அதனால அந்த மாமிசத்தினுடைய தன்மை உள்ள மனுஷனிடத்துல, மாமிச சிந்தையாக மனுஷனாக உருவாக்கப்பட்டவனுக்குள்ளால ஒரு உரையை இல்லைன்னா ஒரு இருப்பிடத்தை அவர் உருவாக்கி அவருடைய குமாரன் அங்க வைக்கிறார். சொல்லுங்க, அவருடைய குமாரன் இருக்க வடிவமைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளாலேயே இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? ஆமென். இந்த ஆத்மாவில் இருக்கிற ஜீவனாகிய கிறிஸ்துவ, ஆமென், இந்த மாமிச சிந்தையினுடைய கிரியைகளை செய்ய வைக்கிற அந்த பழத்தை நீ புசிச்சிட்டீன்னா, அவர் அதன் பிறகு மாமிச சிந்தைக்கு அடுத்த கிரியைகளை செய்கிற அந்த மனுஷனுக்குள் இந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். இந்த பழத்தை புசிச்சீன்னா உன் கண்ணு திறக்கும். உனக்கு மாமிசத்தின் அழகு, மாமிசத்தினுடைய இச்சை, மாமிசத்தின் கவர்ச்சி, அதன் மேல உள்ள ஆசை, ஆகாரத்தின் மேல ஆசை, வஸ்திரங்கள் மேல ஆசை, உலகத்தின் மேல ஆசை எல்லாம் உனக்கு வந்துடும். இது அவ்வளவு உனக்குள்ள செய்ய இந்த ஜீவனாகிய கிறிஸ்து உனக்குள்ள இருக்க மாட்டார். சொல்லு. அதனாலதான் இந்த பழத்தை புசிக்கிற நாளில் ஆத்மா கிட்ட சொல்றாரு, ஆத்மா மனுஷன் ஆகிய அவனுக்குள்ளால இருக்கிற ஆத்மா சொல்றாரு, அவன் என்ன செய்யும்? ஆத்மா என்ன செய்து போகும்? செத்து போகும். அல்லேலூயா. ஆத்மா என்ன செய்து போகும்? செத்து போகும். ஆத்மாக்குள்ள இருக்கிற என்ன செய்து போகும்? செத்து போகும்.
அதே சமயத்துல அந்த ஆத்துமா, ஆமென் அல்லேலூயா. ஜெரால்டு வந்ததுனால திரும்ப சொல்றேன், ஆத்துமா என்று சொல்லுவது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மாமிசமான மனுஷனுக்குள் வாசம் பண்ண, மாமிசமான மனுஷனோடு இரண்டரை கலந்து அவர் சரீரம் முழுவதும் சேர முடியாதவராக இருக்கிறார். இப்ப நமக்குள்ளால இருக்கிற அந்த வெற்றிடத்துல அந்த ஜீவன் வந்தால் நம்ம சரீரம் முழுவதும் என்ன செய்வாரு? கலந்துருவாரு. ஏன் கலந்துருவாரு கவனிக்கிறீங்களா? முன்னால மண்ணுல மனுஷன் உருவாக்கி அவன் ஆசி வழியா ஊதினாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசம் அவனுக்குள்ளால ஆத்மா உருவாக்கி அவனுக்குள்ள இருந்தது. இனி நமக்குள்ளால வரக்கூடிய ஜீவன் எது வழியா வரும்? நமக்குள்ளால பரிசுத்த ஆவி ஜீவன் வரணும்னா நமக்கு வாசல் எது? நுனித்தோல் விருத்த சேதனம் என்று அதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனத்தின் வழியா உள்ள வந்து அவர் இருதயத்துக்குள்ள வந்தாருன்னா ரத்தம் சரீரம் முழுவதும் அனுப்பிடுவார், இனி கலந்துருவார். முந்தி ஆத்மா என்று ஒன்றுக்குள்ள இருந்தார், இனி சரீரம் முழுவதும் கலந்துருவார். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மாமிசம், இயேசு கிறிஸ்துவின் மாமிசம் அந்த கிறிஸ்துவின் ஜீவனால ஆமென் அப்படியே அழிக்கப்பட்டு, ஆமென் நம்முடைய சரீரத்துக்கு பதிலாக இயேசுவின் சரீரம் அழிக்கப்பட்டு அந்த கிறிஸ்து அந்த ஜீவனை கொண்டு எனக்கு என்ன நமக்குள்ள வருவார். அப்ப மாமிசத்தினுடைய சிந்தை கிரியைகள் அங்க என்ன செய்ய முடியாத, பிறகு ஜெயிக்க முடியாது, அவரை அவமானப்படுத்த முடியாது, அவர் அங்க உட்கார வச்சுட்டு அக்கிரமத்தை செய்ய முடியாது. அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் யாரை ஜெயித்தவர்? இயேசு என்கிற மாமிசத்தை கிழித்து ஜீவனை விட வைத்தவர். அதனால அவர் மாமிசத்தை ஜெயித்தவர், மாமிசத்தை ஜெயித்தவர் என்று ஜெபங்கள்ல சொல்லும் போது நீ நிசாரமா கவனிச்சுட்டு இருப்பா, கேட்டுட்டு இருப்பா. கிறிஸ்துவானவர் மாமிசத்தை அழித்தவர், ஜெயித்தவர். அதனால இனி உள்ள வந்தாருன்னா அந்த மாமிச சிந்தை அவர் உள்ள வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன செய்தோம்? செத்து போகும், அது செத்து போகும். ஆமென் அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு பேர் தான் என்னது? ஆவிக்குரியவன். ஆமென், அந்த ஆவிக்குரியவன். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை அப்படியே பிடிச்சு தியானிக்கணும் இருதயத்துக்குள்ளால. வேதத்தை வீட்டுல போய் கண்டிப்பா என்ன செய்யணும்? வேதத்தை படிக்காம அங்க வந்து செய்தி கேட்டீங்கன்னா உருப்படவே மாட்டான், உருப்படவே மாட்டான். வேதத்தை கேட்காம செய்தியை கேட்டு செய்ய மாட்டா, உருப்படவே மாட்டான், உருப்படவே மாட்டான். வேதத்தை படி, எல்லாவற்றையும் விட்டு முதல்ல பைபிளை படி. இனி வேற ஒரு படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத. ஆமென். அது பிறகு நான் விட்டுட்டேன் வயிற்றோட படிச்சு என்ன இருக்காது, அடிச்சு பிரயோஜனம் இருக்க. நாம இந்த வார்த்தைகள் இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கிரிட்டிக்கலான வார்த்தை. அல்லேலூயா. இனி நமக்குள்ள வந்தாருன்னா, நம்ம சரீரத்துக்கு இருதயத்துக்குள்ள ஆத்மாக்குள்ள வந்தாருன்னா அவர் வந்து அங்க எல்லாம் சரீரம் முழுவதும் வியாபித்து கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் சொன்னேன்? இந்த ஜீவனாய் கிறிஸ்து எவருக்குள்ளால போனார்? இயேசுக்குள்ள போய் இயேசு என்கிற மாமிசத்தின் கிரியைகளை அழித்தவர். ஆமா, அது அவர் தான் இனி நமக்கு வரார். அதனால அவருக்கு இனி மாமிசத்தை ஜெயிக்கிற வல்லமை அவருக்குள்ளால இயேசுக்குள்ள என்ன செய்து, கிறிஸ்துக்குள்ள என்ன செய்து வந்துட்டு. அதனால இனி அவர் வந்தாருன்னா அங்க தனி ஆத்மாண்டி ஒரு இடத்தை உண்டாக்கிட்டு என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். நம்மோட ரத்தத்தோட நம்முடைய ஜீவனோட என்ன செய்வார்? அவருக்கு உயிர் நம்முடைய ஜீவன்ல என்ன செய்திரும்? கிறிஸ்து என்கிற ஜீவன் என்ன செய்திரும்? கலந்துரும். அப்ப நாம ஆத்தும மனுஷனாகி விடுவோம். ஆமே, அதாவது ஆத்தும மனுஷன் நம்ம பூரணமாக கிறிஸ்து ஜீவனாகி விடுவோம். அல்லேலூயா. அப்ப ஆத்மா உள்ளால செத்த தன்மையில இருக்கிறதுக்குள்ளால அவர் வந்து இனி கிரியை செய்யணும்னா நம்ம இருதயத்தை நுனித்தோல என்ன செய்யணுமா? விருத்த சேதனை செய்து அவரை உள்ள என்ன செய்யணும்? ஏற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்கடுத்த பாடங்கள் வரும் நாட்கள்ல நமக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இந்த காரியங்களை அப்படியே வேதத்துல அப்படிதான் அநேக வார்த்தைகள் ஒரு குறிப்பா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் இல்லாம இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவி வேணும். ஆமை என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைகளுக்கு எல்லாம் சொல்லுகிறார். அது இல்லாம ஆமை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆமை பயங்கரமான வேத அறிவு உள்ளவர்களாக வைராக்கியமாக இதுதான் சரின்னு சொல்ற மாதிரி அநேக மார்க்கங்களை உருவாக்கி நடந்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசினா அவங்க வசனங்கள் அவ்வளவு சொல்லுவாங்க.
இப்ப நம்ம நடத்துறதை விட கொஞ்சம் கூட வசனத்துல மனப்பாடமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியாது, வசனத்தினுடைய வியாக்கியானம் என்ன செய்யாது. அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் எது அல்ல, சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று முந்தி அறிய வேண்டியது என்கிற வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு வேறொரு வார்த்தை உண்டு அது என்று அது அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு வேற அர்த்தம் உண்டு என்று அவங்களுக்கு என்ன செய்யாது. அதனால ராஜ கம்பீரமா என்ன செய்வாங்க, பேசுவாங்க, நடத்துவாங்க. அல்லேலூயா. படி திரும்ப ஒரு தடவை. ஆமே. வெளிப்படுத்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படி, இனி தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷன் என்ன செய்தார், வைத்தார். அல்லேலூயா. நீங்க இனி பின்னால படிச்சீங்கன்னா, இவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வர சபிக்கப்படுகிற பொழுது இனி நீ வெளியின் பயிர் வகைகளை என்ன செய்வாய், புசிப்பாய் என்று சொல்லுவார். அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் உள்ளதை உன்னால என்ன செய்ய முடியாது. நான் வைக்கிற இடத்துல நீ புசிக்க மாட்டா, உன்னை நான் தள்ளிடுவேன். வெளியின் பயிர் வகைகள் என்ன செய்வாய், புசிப்பாய் என்று அங்க கர்த்தர் 3ஆம் அதிகாரத்தை திரும்ப சொல்வதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் மனுஷனை எங்க வைத்தார் என்று பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்துல வைத்தார். அல்லேலூயா. ஆமே. அடுத்த வசனத்துல தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் அதே தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து என்ன செய்தார், முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமே. அப்ப மனுஷனை ஏதேன் தோட்டத்துல வைத்தார். ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தை என்ன செய்தார், பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமே. அதுல 17ஆம் வசனத்தை நீ படிப்போம். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கிற நாளில் ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் என்ன செய்கிறோம், போயிடும். அல்லேலூயா. ஆத்மாவில் இருக்கிற ஜீவனை தக்க வைத்துக் கொண்டால் பார்வைக்கு அழகாக கவர்ச்சியை உண்டு பண்ணுகிற இச்சையை உண்டு பண்ணுகிறது ஒன்றும் என்ன செய்யாது, உண்டாகாது. அல்லேலூயா. அந்த ஜீவன் பழத்தை புசித்து வெளியே போகிற வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியா இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த உணர்ச்சி வசப்படாம, இச்சைக்குள்ளாகாம, மோகத்துக்குள்ளாகாம, அப்படிப்பட்ட ஒரு வெக்கம் அவங்களுக்குள்ள வராம இருந்தது. சொல்லுங்க. எதனால? ஆத்மாவுக்குள்ள கிறிஸ்துவாகிய ஜீவன் இருந்ததுனால. அந்த ஜீவன் போயிட்டு, ஆமேன், அந்த கவர்ச்சியை பார்க்கிற கண்ணு திறந்துச்சு. கண் அப்படிதான் இருந்தது. ஆனால் ஜீவன் அந்த கவர்ச்சியை தடை பண்ணி வச்சிருந்தது. நிர்வாணியா இருக்கிறாங்கன்னு ரெண்டு நினைக்கல. அல்லேலூயா. அந்த ஜீவன் போனதுனால அந்த நிர்வாண சிந்தை அவங்களுக்குள்ள என்ன செய்தது, மாமிச இச்சை என்ன செய்தது, மாமிச சிந்தை என்ன செய்தது, உலக மோகம் என்ன செய்தது அவங்களுக்குள்ள வந்தது. இதுவரைக்கும் அது வராம இருக்க காரணம் என்ன, ஆத்மாவுல ஜீவன் கிறிஸ்து இருந்ததுனால. அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு தந்திரம் என்னன்னா, ஆமே, இவங்களை அவனுக்கு என்று அவனுக்கு பூமி இருக்குது. ஆமேன். இந்த உலகத்தின் அதிபதி யார் என்று இயேசுநாதரே சொல்லுகிறார். இந்த உலகத்தின் அதிபதி யாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார். ஆனா அவனுக்கு இந்த உலகத்தின் அதிபதி என்றும் இந்த உலகத்தினுடைய அதிகார அந்தகார பிரபு என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த மாமிசத்துக்கு அடுத்த இயேசுவில் இருக்கிற தன்மைகளை எல்லாம் அழித்து அவர் ஜெயித்த பிறகு அந்த பிசாசு மேல மாமிசத்தின் நிமித்தமாக அவனுக்கு இருக்கிற அதிகாரம் அவரால் அழிக்கப்பட்ட போது அவர் என்ன செய்தார், வானத்திலும் பூமியில் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இப்போ சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை முறையாக நம்ம தியானிப்போமானால், ஆமென், இந்த உலகத்தின் அதிபதி அந்தகார பிரபு, ஆகாயத்தின் அந்தகார பிரபு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறவனுக்கு இந்த பூமி அவனுக்கு சொந்தமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவன் அதுக்கு அதிபதி என்று கர்த்தர் சொன்னார். அந்த பூமியில நல்ல கவனி, அவனுக்கு அதிகாரம், தள்ளப்பட்ட மனுஷன் மேல வல்லமை என்னன்னா, அவனுடைய கிரியைகளுக்கு, இச்சைகளுக்கு, அவனுடைய வல்லமைகளுக்கு அடங்கி போகிற, அதை நிறைவேற்றுகிற மாமிசத்தின் உயிர் மனுஷனுக்குள்ள என்ன செய்கிறது, மாமிசம் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது,
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவனுக்கு மாமிசமான மனுஷன் மேல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை இயேசு அழித்தார். அதைத்தான் நம்ம பாடமா பார்க்க போகிறோம். இயேசு அழித்த போது அவனுக்கு கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை இவர் என்ன செய்தார்? இது முதல் மரித்தேன், சதாகாலமும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்துல யோவான் எழுதுகிறார். அல்லேலூயா. நம்ம வேதங்களை வார்த்தைகளை படிக்கிற பொழுது தடையில்லாம மனசுலாகிட்டு போனா என் வார்த்தைகளை நீ சரியா புரிஞ்சு வச்சிருக்கோம். அல்லேலூயா. சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இது முதல் மரணத்துக்கு பாதாளத்துக்கு திறவுகோல்களை வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற. அப்ப இதுவரைக்கும் நான் ரொம்ப நின்று வாசித்துட்டு போகவே மாட்டேன் அப்படின்னா இப்பதான் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப எதுனால அப்படின்னு சொல்லி ஆழமா சிந்தித்து வைத்திருக்கிறதுனாலதான் அப்படியே வசனத்தை பார்க்காமல உங்களுக்கு என்ன செய்ய முடிகிறது? போதிக்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடுத்த பாகத்துல இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளில் என்ன செய்வாய்? சாகவே சாவாய். அப்படிங்கிறது அவங்கிட்ட கர்த்தர் சொல்றாரு. சாத்தானுக்கு இந்த விஷயம் நல்லா என்ன செய்யும்? தெரியும். ஆத்மாவுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறவரை இந்த மனுஷன்கிட்ட நமக்கு என்ன செய்ய முடியாது? நெருங்கவே முடியாது. நாம வாசம் பண்ணி அவனை நடத்துகிறதுக்குரிய ரத்தம் அவன்கிட்ட மாமிசத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. அதற்கு தடையா அங்க யார் இருக்கா? ஆத்மா என்ற ஒன்றில் அங்க யார் இருக்கா? கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அவரை நெருங்கி அங்க போக முடியாது. சோ அதனால இந்த கிறிஸ்துவ அங்க என்ன செய்யணும்? வெளியே போக வைக்கணும். அதுக்கு தான் அவர் வழியை சொல்லிட்டாரு. இதை புசிச்சிட்டேன்னா அவர் போயிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்ப அதை அப்படியே அவன் என்ன செய்தான்? புசிக்க செய்தான். அவர் என்ன செய்தாரு? வெளியே போயிட்டாரு. உடனே கடை திறந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாமிசத்தின் இச்சைகளை உணர்வுகளை உண்டாக்குற கண்ணை உடனே என்ன செய்தான்? அவனுக்குள்ளால வந்துட்டான், ரத்தத்துல வந்துட்டான். அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டான். ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அவனுடையது. அந்த வல்லமையை கொண்டு கிரியை செய்கிற மாமிசம் அவனுடையது. நீ உன்னை எவ்வளவு தான் பரிசுத்தவதி, ஞானி, உத்தமன் நினைச்சாலும் வேதம் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால தான் பவுல் கண்டுபிடிச்சு சொல்லுகிறார், இது மாமிசம், இந்த ரத்தம் பிசாசுடைய கிரியை செய்கிற மாமிசமும் பிசாசின் கிரியை செய்கிற வல்லமையை கொடுக்கிற ரத்தமும் தேவராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. வேதத்துக்குள்ள நம்ம ஒரு ரவுண்டா வருவோமானால் ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்றாரு ஏசாயா? தேடி வாசியுங்கள், ஒன்றுக்கொன்று இல்லாம இருக்காது, ஜோடு இல்லாம இருக்காது. அல்லேலூயா. அதனால படிய 3 அதிகாரத்துல 17 வசனம் படி அதே போல பழத்தை என்ன செய்து போட்டான் சாத்தான்? சர்ப்பம் என்ன செய்தது? வஞ்சித்து போட்டான். அல்லேலூயா. சர்ப்பம் சாத்தானுக்கு ஒரு தந்திரம், ஒரு வல்லமை, ஒரு வஞ்சனை இருக்கிறது என்று சொன்னால், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாமிசமும் அந்த இரத்தத்தையும் அவன் பயன்படுத்த அது அவனுடைய ஆயுதமாக இருக்கிறது. அதனால அவன் தந்திரமாக வஞ்சித்து போட்டான். 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்துல 11-12 வசனங்கள்ல சாத்தானாலே மோசம், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்துல சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அல்லேலூயா. ஏவாளை சர்ப்பம் என்ன செய்தது? வஞ்சித்து போட்டது. அவளுடைய அழகும் பொலிவும் எல்லாம் அது பார்த்தது. அதற்கு அந்த பெண்ணுக்கு மாமிசத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஆண்மை அவனுக்குள்ள இருக்கிறது. தலையாக இருக்கிறவன் அந்த ஸ்திரீக்கு, அந்த மாமிசத்தின் ஸ்திரீக்கு அவன் தான் யாரு? தலை. நான் தலை நீ சொல்லி முட்டாள் சொல்லிட்டு திரிகிறான். என்னத்தை கேட்டு என்னத்தை படிச்சிருப்பானோ தெரியாது. அல்லேலூயா. மாமிசத்தினுடைய சரீரம், மாமிச சிந்தையினுடைய சரீரத்தமாகிய ஸ்திரீக்கு, அந்த சபைக்கு யார் தலைவன்? பிசாசு. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சாத்தான் ஆதாமிட்ட சொன்னார், அவன் ஆசை உன் ஆசை உன் புருஷனை தான் பற்றி இருக்கும், ஆனா அவன் புருஷனை ஆண்டு கொள்ளுகிற யாரு? பிசாசு. அவன் புருஷன்கிட்ட சொல்றாரு காயின் இடத்துல, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை தான் என்ன செய்வாய்? ஆண்டு கொள்ளுவாய். அப்படி ஆனால் அவன் ஸ்திரீயாகி அந்த பாகம் தான் முக்கியமானது. அதற்கு புருஷனாகிறதுல தான் பிரச்சனையே. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஸ்திரீ ஆவிக்குரிய சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக மாறாவிட்டால் சாத்தானுக்கு அந்த ஸ்திரீயின் மேல அதிகாரம் உண்டு.
அந்த அதிகாரத்தை பலம் பண்ணுகிறதுக்கு யார வச்சிருக்கிறான்? புருஷத்தன்மை வைத்திருக்கிறான். இல்லையா சொல்லுங்க. நாம அவத வேதத்துல நம்ம கற்றறிந்து வருகிறோம். அதுல 17ஆம் வசனத்துல செவி கொடுத்து புசித்தபடியானாலே பூமி உன்னிமத்தை இனி சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாய், வெளியே இருக்கிற பூமி இடம் அவ்வளவு என்ன செய்யும்? சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமென். உன்னை இனி அங்க அனுப்ப போகிறேன். நீ மாமிச சிந்தை, அதாவது பிசாசினுடைய இஷ்டத்தை செய்கிற வல்லமை உள்ள ஜீவன் உனக்குள்ள வந்துட்டு இருக்குது. அதை தடை செய்கிற கிறிஸ்துவாகி ஜீவன் போயிட்டு, அதனால இனி உன்னால் அந்த காரியத்தை தவிர வேற செய்ய முடியாது. அதனால நீ இங்க இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அங்க போய் நீ அங்க இருக்கிறதற்காக நான் சிருஷ்டித்தவன் அல்ல. உன்னை நான் உன்னை அதுக்காக என்ன செய்யல, சிருஷ்டிக்கல. அங்க போய் நீ சுகமா ஜீவிக்கலாம்னு நினைச்சு மாத்திரம் ஏமாறாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, உலகத்துல எத்தனையோ புத்திசாலிகள், பலவான்கள், அழகிகள், நிறைய பேரை கர்த்தருடைய கிருபையினால படித்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் கூட சரீரத்துல சரியான வேதனை கெடுத்த அழிவை அனுபவிக்காம செத்தது கிடையாது. அல்ல ஸ்திரீகள் தங்களை மேன்மைப்படுத்துகிறவங்க விளங்குனதே கிடையாது. அல்லேலூயா. உலகத்திலே அழகான ஒரு ஸ்திரீ இருந்தா, அவங்க பேர் தான் என்னது? எகிப்துல உள்ள ஒரு பொம்பளை, அவ பேரு கிளியோபாட்ரா. அல்லேலூயா. ரோம ராஜ்யத்தின் அதிபதிகளான சீசர் குடும்பங்களை மார்க் அந்தோணி எல்லாம் என்ன செய்ய போட்டா? சதிச்சு போட்டா. அல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியமானவன் மார்க் ஆண்டனி என்று சொல்லக்கூடிய பெரிய வீரர், சீசருடைய நண்பன். அல்லேலூயா. அவ இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப விளக்கமானவன். அதாவது கிளியோபாட்ரா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே, இங்க வரண்டான்னு சொல்லு, நான் உமிழ்ந்து தான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அவ சொன்னா, என்ன நீங்க அங்க கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரு பாயில நிர்வாணப்படுத்திக்கிட்டா. அதை சுற்றி கட்டி வைக்க பெண்களை ஏற்பாடு பண்ணினா. புருஷர்களை கொண்டு தூக்கிட்டு அங்க போனாங்க. உங்களுக்கு ஒரு சன்மானம் வந்திருக்கு எகிப்துல இருந்து அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே அந்த பாயை ஒரு முனையை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி அவளை என்ன செய்தா? அப்படியே உருட்டி விட்டான். உருண்டு போய் அவன் முன்னால என்ன செய்தா? அப்படியே ஒரு நிமிஷத்துல ஆண்டனி என்ன செய்தான்? அவ்வளவு வீரத்தை ஒரு நிமிஷத்துல இழந்துட்டான் என்று சீசர் சரித்திரம் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அப்படி அதுல ஸ்திரீத்துவத்துல அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவ கடைசியில நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும், சாகணும், மனுஷர்கள் சாவ வேண்டி அழுவார்கள் என்று நம்ம எங்க படிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அது என்ன செய்யாதான்? வராது. அல்லேலூயா. ஆமென். அந்த அழகிகளாக தங்களை பிரசித்தப்படுத்தினவர்கள் ஒருவரும் சரீரம் அழுகாம செத்தது இல்லை. ஆமென். கிளியோபாட்ராவுடைய கடைசி விண்ணப்பங்கள் உலகத்தில் உள்ள பெரிய மருத்துவனை எல்லாம் கூப்பிட்டு, நோவில்லாம சாகிற எனக்கு ஒரு வழி சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு காரியத்தை செய்வீங்களா? அப்படிப்பட்ட நான் அறியக்கூடாது, நான் சாக போறேன்னு எனக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியாதபடியா சாவு நடக்கணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாளா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதற்காக பரிசோதிக்கப்பட்ட மருத்துவ காரியத்தில் தயார்படுத்தப்பட்ட பல ஆயிரங்களை கொண்டு கொடுத்த போதும் அவனுடைய சரீரத்தை அழுக வைக்கிற ஒரு பூச்சி, ஒரு பாம்பு அவ புசித்த கத்தி எடுத்து பழத்தை வெட்டும் போது அப்படி தெரித்து அவளை கடித்து விட்டது. அவ்வளவுக்கு சிறிய பாம்பு வந்து அவ அப்படியே சரீரம் அவ்வளவும் அப்படியே கெடுக்கப்பட்டு வலிச்சு அவ செத்தா. அவருடைய அழகு அப்படியே அழிக்கப்பட்டது என்று சரித்திரம் சொல்லுகிறார். கிளியோபாட்ரா வேதத்துல இடம்பெறுகிற ஒரு பெண்ணு. அல்லேலூயா. அதனால அந்த தன்மையை ஒரு நாளும் மேன்மைப்படுத்த கூடாது. மாமிசத்தின் தன்மை என்ன செய்யக்கூடாது? எந்த அளவுக்கு சிறுமையோட அதை மூடி காக்கணுமோ அப்படி காக்கணுங்கிறதுக்கு தான் தோல் உடைய உருவாக்கி கர்த்தர் கொடுத்தார் என்பதை மறக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய அவ்வளவு தழும்பு உள்ள தோல் தான் அவனுடைய வஸ்திரம். அந்த தோலை குறித்து வேத தெளிவா சொல்லுகிறது என்னவென்றால், நான் பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. மனுஷர் பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாததுதான் உனக்கு இருக்கணும். இதைத்தான் நிறைய பேருக்கு தெரியாம நகைக்களத்து அப்படி சொன்னா புரியல. அல்லேலூயா. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கும் மகிமை அடைவதற்கு எதிரானது என்று சொன்னா மனசிலாக்க தெரியாது. காரணம், இந்த சத்தியத்தினுடைய ஆள் அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது.
அல்லேலூயா. ஆமென். இங்க படிக்கிறோம் 14 வசனத்துக்கு பின்னால் படிக்கும்போது உன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை என்ன செய்வாய், புசிப்பாய் என்று சொன்னார். 19ஆம் வசனத்துல நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் ஆமே இனி நீ வெளியின் பயிர் வகைகளை தான் புசிப்பா. ஏதேன் தோட்டத்துல தானா விளைகிறத சாப்பிடுறதுக்கு உனக்கு அருகதை இல்லாம போயிட்டா. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல பிசாசினுடைய வல்லமை, வெல்லம், மாமிசத்தின் இச்சைகளை நடப்பிக்கிற வேலை செய்கிறதுக்கு அந்த தன்மை உள்ள மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்துல இடம் கிடையாது. ஆமே, அதனால உன்னை நான் புறம்பே தள்ளுகிறேன். ஆமே, நீ போகிற இடத்துல நீ அங்க இருக்க கூடாது. நான் ஏதேன் தோட்டத்துல என்னோடு இருக்கிறதற்காக உன்னை சிருஷ்டித்தேன். நீ அந்த தகுதியை இழந்துட்டா, பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆமே வஞ்சிக்கப்பட்டு போனாய். நீ அங்க போ, அங்க போய் இருந்துகிடலாம். ஆமே, நித்தமும் சாகாம உயிரோட இருக்கலாங்கிறதுக்கு இடமே கிடையாது. நீ போகிற பூமியை நான் சபிப்பேன். அது உனக்கு எதைத்தான் முளைப்பிக்கும், முள்ளு குறுக்கையும் உனக்கு முளைப்பிக்கும். அல்லேலூயா. ஆமே, கொஞ்ச காலம் அப்படியே இது வந்துட்டு ஆமா இது கிடைச்சிட்டு ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு, ஆமே படிப்புல அடுத்தால பாஸ் ஆகணும், படிப்பு கிடக்கு அடுத்தால பாஸ் ஆகணும், போராட்டம். பாஸ் ஆகின பிறகு அடுத்த பாடம், அடுத்தால அப்படியே போராட்டம். அது நம்ம வேலைக்கு பிறகு அடுத்த உயர்வு, அதுக்கு அடுத்தால அடுத்த காரியம், அதுக்கு அடுத்த போராட்டம், அதுக்கு அடுத்தால புருஷன் மனைவி பிள்ளை, அப்புறம் போராட்டம். அப்படி இருக்கும்போது ஒண்ணு வரும், எல்லாம் அப்படியே பரவாயில்ல அப்படிங்க போது ஒண்ணு தலை தூக்கம், தலை சுத்தி விழுந்துட்டா கொண்டு போனா பிரஷரு, தலை சுத்தி விழுந்துட்டா ஆமா கைகள்லாம் அடிச்சு ரத்த எடுத்து பார்த்தா சுகரு. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த முள்ளு ஒன்னை விட்டு நீங்காது. அல்லேலூயா. அநேகர் சவால் விட்டு இருக்கிறாங்க. ஆமே, ஊசி குத்த நான் எனக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், ஊசி குத்த இடம் கொடுக்க மாட்டேன். முள்ளு பிறகு முளைக்கொடி சொன்னவர் ஒரு ஊசி போடுறதுக்கு நான் போறேன் சொல்றாங்க. ஆமேன். காலத்துல இன்னும் காலம் பின்னால் இருக்கிறது. காலம் என்ன செய்யும், பதில் சொல்லும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்னது, முள்ளும் குறுக்கும் முளைக்கும். அல்லேலூயா. ஆமேன். எந்த வகையிலும் அது சரியாக இருக்கும். ஆமேன். அதுல 19ஆம் வசனத்துல பூமிக்கு திரும்ப மட்டும் என்ன செய்வாய், நீ மண்ணா பழையபடி நீ இப்ப மண் ஆயிட்டா. ஆத்மாவில ஜீவன் இல்லை, நீ இனி யார்தான், மண்ணுக்கே என்ன செய்வாய், பிசாசினுடைய ஆலயமாக வாசஸ்தலமாக பிசாசினுடைய இச்சை மோகங்களை நிறைவேற்றுகிறான இந்த சரீரம். ஆமே, பரலோகத்துக்கு எந்த காரணம் கொண்டு ஏறெடுத்து கொழுப்பு போக முடியாது, இயேசுவின் சரீரத்தை தவிர. ஆமா, எப்படிப்பட்ட பரிசுத்தமான சரீரமும் இந்த சரீரம் அப்படியே நான் காத்துக்கொண்டேன், நான் பூஜித்துக் கொண்டேன், நான் பத்திரப்படுத்தி கொண்டேன் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. நீ யாரையோ தொட்டி மோசம் உலகாரன் கள்ள விவசாயி நீ சொல்றியே, அவன் சரீரம் எப்படி அழுகிறதோ ஒருவேளை அதை விட மோசம் அவன் சரீரம் அழுகிதான் சொல்லுங்க. காரணம் இது பிசாசினுடைய இச்சைக்கேற்ற ஆலயமாக அதற்கடுத்த கிரியைகளாக பூரணப்பட்டு போனது. அதனால இந்த சரீரம் இனி மகிமை அடைந்து இதற்குள்ள இருக்கிற ஜீவன் போய் மகிமை அடைந்து ஆமே கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒத்த சரீரம் ஆன பிறகுதான் அங்க போக முடியும். அதனால இந்த பூமி அதற்கடுத்த அவ்வளவு பாடுகளை உனக்கு இந்த உலகத்துல என்ன செய்யும், தந்து கொண்டிருக்கும். உனக்கு எதை முளைப்பிக்கும், ஆமே நீ மண்ணுக்கு திரும்ப என்ன செய்வாய், ஆமேன் எடுத்த மண்ணுக்கே நீ போயிருவா. ஒன்னு அப்படியே கொண்டு போகவே முடியாது பரலோகத்திற்கு. ஒரு அலையே சொல்லுங்க. ஆமே, அப்ப பரலோகத்துக்கு போகிறது இந்த சரீரம் மகிமை அடைந்த சரீரம். அதுல 22, 23, 24 வசனங்கள் ஒவ்வொரு வசனம் அப்படிங்க. நம்மை போல ஒருவரே ஆனான், ஆமேன். மாமிசமான மனுஷனா பிசாசினுடைய கிரியலுக்கு அடுத்ததான் ஆறி போய் இருக்கிறவன அவன் காலமெல்லாம் பிசாசு அவனிலிருந்து அனுபவிக்க அவனை என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வர அவன் இந்த சரீரத்தை பிசாசுக்குள்ள இருந்து பிரித்து மகிமை அடைந்த சரீரமா ஆக்குறதற்கு அவனுக்கு ஒரு குறித்த காலத்தை வச்சு அவனை பூமியில வைக்கணும். அல்லையா சொல்லு, ஒரு குறித்த காலத்தை வைக்கணும். அவன் உலகத்தை அறிந்து மாமிசத்தை அறிந்து இதுல இருக்கிற கிரிய பிசாசுடைய என்பதை அறிந்து அவன் இந்த பிசாசை இந்த மாமிசத்தை வெறுக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு காலத்தை, அந்த அறிவு வரைக்கும் ஒரு காலத்தை கொடுக்கணும். அது எவ்வளவு, 120 அதுக்கு முன்னால எவ்வளவு இருந்திருக்குது, அதன் பிறகு 70 இருக்கலாம். அதற்குள்ளால அவன் என்ன செய்யணும், இந்த சரீரத்தை வெறுக்கணும். இது பிசாசினுடைய ஆலயம், பிசாசினுடைய கிரியலுக்கு அடுத்தது அவன் புரியணும், அதை வெறுக்கணும். அப்படி வெறுக்காவிட்டால் அவன் வெறுக்காதவனை அவன் அந்த பிசாசோட ஆக்கினிக்கு தள்ளணும்.
அல்லேலூயா, ஆமென். வெறுத்து கிறிஸ்துவின் ஜீவன் பெறுவதற்கு அடுத்த அந்த கிரிகளை செய்து மகிமையடைய தக்க தன்மை அடைந்தவனுக்கு பரலோகத்தில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் குறிப்பிட்ட ஜீவத்துக்கு அடுத்த நாளை என்ன செய்தார்? அவன் திட்டம் பண்ணினார், நிர்ணயம் பண்ணி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். எரிப்படி 23 வசனம் படி, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தி அந்த மண்ணுக்கு அடுத்ததுதான் அவனுடைய சாப்பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இனி இந்த மண்ணுக்கு சாப்பாடு எதுதான்? மண்ணு தான். அவன் எதை சாப்பிட்டாலும் அது எங்க இருந்தா வந்திருக்கும்? மண்ணுல இருந்தா வந்திருக்கும். அதுதான் இவருக்கு என்ன எப்படி இருக்கும்? பொருத்தமா இருக்கும். அதனால அந்த மண்ணை பண்படுத்தி அதுல சாப்பிடட்டும்னு சொல்லி என்ன செய்தாரா? அனுப்பி விட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு, எரி கவனிங்க 24 வசனத்தை, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும், ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை, அப்பா அதுக்கு அங்க ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்க கேருபீன், அவன் அதுக்கு அங்க என்ன செய்தாரு? தள்ளிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஏதேன் தோட்டத்தை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுக்கு எது தடையா இருக்குது? கேருபீன்களும் வீசி கொண்டிருக்கிற, ஆமென், அவை அத ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் அந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிற அந்த ஜீவனை குறித்து என்ன பெயர்? நித்திய ஜீவன். அல்லேலூயா. அது திரும்ப மரிக்கவே செய்யாது. அந்த ஜீவன் மரிக்காது. ஆனா அந்த ஜீவனை இந்த மாமிசத்துல பிசாசின் கிரியைகளை செய்ய வைக்கிற அந்த தன்மையோடு இருக்கிற மனுஷன் அந்த ஜீவனை பெற்று விடக்கூடாது. அதன் பிறகு பிசாசின் தன்மைக்குள்ள இருக்கிற காரியங்களை என்ன செய்ய முடியாது? சாகடிக்க முடியாது. அவனுக்கு சாவு வராது. அதனால ஜீவவிருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? பறித்து புசித்திடக்கூடாதுன்னு வைக்கப்பட்டதுதான் எது? வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமும் கேருபீன்களும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம எங்க வர சொல்லுகிறார்? ஜீவ விருட்சத்துக்கு வாங்க, நான் தான் வாசல். அங்கதான் என்ன மேய்ச்சல் இருக்கு? ஜீவ தண்ணீரும் ஜீவ அப்பமும் இருக்கிறது என்று கூப்பிடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு போகிறதுக்கு அடுத்த சம்பவம் தான் இயேசு கிறிஸ்து தன்னை தான் வெறுக்க சொன்ன காரியம். ஆமென். தன் சிலுவை, ஆமென், அது நிமித்தமான மாமிசத்தின் பாவமான சிலுவை எடுத்துட்டு என்ன செய்? அதை மாத்திரம் மாமிசத்துல இன்ன பாவம் உண்டுங்கிறத மறக்காம இரு. சிலுவை உனக்குள்ள இருக்கும். மாமிசத்துல நீ செய்கிறவள பாவம்னு சொல்லி மறந்துட்டீங்கன்னா சிலுவை நோட்டு போயிடும். அல்லேலூயா. சிலுவை எதுதான்? உன் மாமிசத்தில் இருக்கிற பாவத்தை குறித்து நீ அறிந்திருக்கிறது தான். அதற்கடுத்த ஆக்கினை நீ அடைந்தாக வேண்டும் என்கிற உணர்வு தான் அந்த சிலுவை. அல்லேலூயா. அதை தான் அவர் அடைந்தார். அதனால இந்த ஞாபகம் உனக்குள்ளால உன் மாமிசத்தினுடைய கிரியைகளான பாவம் உனக்கு சிலுவையாக புரிந்து அது உன்கிட்ட எப்பவும் இருக்கணும். இந்த மாமிசம் இப்படிப்பட்டது, இந்த ஜீவன் இப்படிப்பட்டது, இந்த மாமிசம் இப்படிப்பட்டதுங்கிறத நீ அப்படி அறிக்கை பண்ணுகிறதற்கும் அதை புரிந்து வைத்திருக்கிறதற்கும் சிலுவை சுமக்கிறதற்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் அந்த சிலுவையாக எடுத்துக்கொண்டு என் பின்னால என்ன செய்யினார்? அந்த சிந்தனையோடு என்கிட்ட என்ன செய்? வா. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இனி நம்ம படித்தோம், ஆமென், வாசல் வழியா ஜீவ விருட்சத்துக்குள் போகிறதற்கு கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவன் யாரா? அவன் என்ன செய்கிறானா? அதிகாரம் உள்ளவனாக இவன் என்ன செய்யிருக்கானா? ஜெயம் பெற்றிருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம பார்க்கிறது ஜெயம் என்கிற தலைப்பு. அதுக்குரிய விளக்கத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஏதேன் தோட்டத்தில் எழுதுகிறவங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆத்துமா மரித்த பிறகு உயிரோடு, அதாவது மாமிசத்தின் உயிரோடு இருக்கிற மனுஷன். ஏதேன் தோட்டத்தில் எது மரிச்சு போச்சு? ஆத்துமா செத்து போச்சுது. இப்ப அவன் உயிரோட தான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு உடம்புல இருக்கிற உயிர் எது? மாமிசத்தின் உயிர். ஆத்மா செத்த பிறகு மாமிசத்தின் உயிரோடு இருக்கிற மனுஷன், மாமிச மனுஷன், நல்லா கவனிக்க, அந்த மாமிசத்தின் மனுஷனை மாமிசத்தின் தன்மை மறிக்க செய்து ஆத்துமாவிலிருந்து போன ஜீவனை திரும்ப அவனுக்குள்ள பெற வைத்து, ஆமென், அவன் அந்த ஜீவனோடு, ஆமென், இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகிறது தான் அவனுக்கு என்னது? ஜெயம். அல்லேலூயா. நம்ம உலகத்துல நிறைய காரியங்களை சாதித்து விட்டதாக
ஆமே நம்ம அடைந்து விட்டதாக பெற்றுக்கொண்டதாக ஆமே நம்ம காரியங்களை பெற்றோம்னா நம்ம பயங்கர திருப்தி அடைந்துருவோம். ஆமே தேவன் சமூகத்துல அது ஒரு நாள் நம்ம அடைந்து விட வேண்டிய காரியத்தை அடைந்ததாக என்ன செய்யப்படாது. ஆமே தேவ சமூகத்தில் இருந்து அது ஆமே பூரணப்படாது. அல்லேலூயா. நாம அடைய வேண்டியது ஆத்துமாவுல திரும்ப ஜீவன். நாம அடைய வேண்டியது ஆத்துமாவுல திரும்ப ஜீவன். அதற்கு மாமிசத்தின் உயிர் போய் தான் அது என்ன செய்ய முடியும். மாமிசத்தின் உயிரை போக்குவதற்கு இடம் கொடுத்தாதான் அது என்ன செய்ய முடியும். திரும்ப நமக்குள் வர முடியும். அல்லேலூயா. மாமிசத்தின் உயிரை விட்டு ஆத்துமாவின் உயிரை பெறுகிறது மாத்திரம்தான் ஜெயம். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஏதேன் தோட்டத்துல மரித்த மனுஷன் திரும்ப உயிரோட இருந்தா அவனுக்குள்ள மாமிசத்தில் உயிர் இருந்தது. அதனால அந்த ஆத்துமாவுள்ள உயிர் அவனுக்குள்ள இல்ல. அவன் உயிரோட தான் இருக்கிறான். அந்த மனுஷன் திரும்ப மாமிசத்துக்கு செத்து ஆத்துமாவுக்குள்ள ஜீவனை பெறுகிறது அவனுக்கு எது ஜெய். அவன் தோற்றதப்ப எங்க ஆத்துமாவில் இருக்க ஜீவனை விட்டது. அவன் ஜெயிக்கிறது திரும்ப ஆத்துமாவில் ஜீவனை பெறும்போது. அதற்கு ஒரே வழி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. ஆமே. தன் ஜீவனை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக என் ஜீவனை பெறும்படியாக அதை இழக்கிறவன் திரும்ப பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜீவன் நமக்கு ஒரு பண்டமாற்றுக்காக விலைக்காக கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய காலத்தை நிர்ணயிப்பு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதனால இன்றைக்கே ரட்சியன் நாள் என்று 90 சங்கீதத்தில் தாவீதரசர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இன்றைக்கே ரட்சணிய நாள். அது அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒன்று உனக்கு காரியத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க உனக்கு முடியாது. அல்லேலூயா. ஆமா. இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமை. செத்த ஏதேன் தோட்டத்தில் ஆத்துமா செத்த மனுஷன் உயிரோடு இருந்தான். இப்ப அந்த உயிர் போனாதான், அந்த உயிரின் கிரிய மாமிச சிந்தை செத்தாதான் அந்த ஆத்மா உள்ள பூரணப்படும். ஆத்மாவில ஜீவன். அப்பந்தான் அவன் என்ன செய்யிருக்கிறான். அந்த ஜீவன் போறதோட அவன் தோற்றவன். அவன் தோற்றுதான் உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா நீ திருப்தியா இருக்கிறான். அல்லேலூயா. வேதத்தை அறிஞ்சேன்னா நீ தோற்றவன். அவன் உனக்கு ஜெயம் எப்போன்னா திரும்ப இந்த மாமிசத்தின் சிந்தை கிரியை இதற்கடுத்த காரியங்களை அழிக்கும்படியாக ஜீவனை விட்டால் ஆத்மாவில ஜீவன் வரும். அப்பதான் நீ என்ன செய்திருக்கிறாய், ஜெயம் பெற்றிருக்கிறாய். இதற்கு அடுத்த இந்த தலைப்பின்படி இந்த நாளிலே நாம கர்த்தருடைய வார்த்தைகளை அறியும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. படிங்க. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படி, ஜெயம் பெறுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். திருத்தமாயிட்டா வசனம். ஆமென். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டுமானால், ஆத்துமாவுக்குள் ஜீவன் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்யணும், ஜெயம் பெற்றாக வேண்டும். அது எதுல ஜெயம்? அல்லேலூயா. சரீரத்தினுடைய கிரியைகளை செய்ய வைக்கிற மாமிசன் சிந்தை, அதற்கு அதிகாரியாக வல்லமையுள்ளவனாக இருக்கிற பிசாசை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. பிசாசை மாமிசத்தில் அழிக்கணும். அப்பதான் ஆத்துமாவில் ஜீவன் வரக்குள்ள வழி பிறக்கும். அப்பதான் நம்ம ஜெயம் பெறுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமா. இவர் மாமிசம் ரத்தம், மாமிசம் ரத்தம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பேசியிருக்கிறார். ஆமென். அவங்களுக்கு என்ன புரிந்ததோ புரியல, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆமே. வேதத்தை கர்த்தர் எனக்கு போதிக்கிற 3-4 தலைப்புகள் தியானிச்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. 3-4 தலைப்புகள் என்ன செய்து வைத்திருக்கிறேன், தியானித்து வைத்திருக்கிறேன். அந்த தலைப்புகளில் எல்லாம் ஆமே ஒவ்வொன்றாக நான் இன்றைக்கு பேசுவதற்கென்று ஆமே ஒரு வாரத்துக்கு முன்னாலே வச்சிருப்பா, அது அப்படியே இருக்கும். ஆமே. இடையில ஒன்று தியானிச்சிருப்பா, அது அடுத்தல இருக்கும். ஆமே. சனிக்கிழமை சாயங்காலத்துல இருக்கும்போது ஒரு சின்ன வேறொரு மாற்றம் வரும். அல்லேலூயா. கழிஞ்ச வாரத்துல நம்ம என்ன தலைப்புல பேசணும், நம்முடைய சிலுவை பாதையின் பாடுகளை இலகுவாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதை. அல்லேலூயா. ஆமென். அந்த வழியில தான் அவர் சொன்னார். அந்த தலைப்பு யதார்த்தயா கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அதே போல இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஜெயத்தை குறித்த தலைப்பை
கர்த்தர் எனக்கு ராத்திரியில தான் எனக்கு உணர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஆமென் அல்லேலூயா. அப்ப ஏதேன் தோட்டத்துல நடுவுல ஜீவ விருட்சம் இருக்குது. இப்ப பரதேசிங்கிறப்ப எதுவா வந்து நிக்குது? ஏதேன் தோட்டம். திருத்தமா அப்படியே வச்சுக்க. ஆமென். பரதேசங்கிட்ட எவனு சொன்னான்னா எப்ப சும்மா கேட்கணும், கேட்டு சொல்லணும். இப்ப என்கிட்ட யாருமே தர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. என்னுடைய நிலைமை அப்படி ஆகி போச்சு. அல்லேலூயா. ஆமே. ஒதுங்கிடுவாங்க. நிறைய பேர்ட்ட பேசி பார்த்துட்டு உடனே அப்படியே வாய முடிடுவாங்க. ஆனா இங்க போய் என்ன செய்வாங்க? ஏதாவது சொல்லுவாங்க. உங்ககிட்டனா எடுத்து நின்று பார்ப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டு வரா புறப்பட்டு போங்க. இல்லைன்னு சொன்னா தின்னுக்கிட்டு ஆமென் அந்த காலவட்டமா குதிரை வட்டமா அங்க போய் காவல் கிடக்கு. அல்லேலூயா. நீ அங்க காவல் கிட, அவன் ஒரு காவல் கட்டு, அவன் ஒரு இடத்துல காவல் கட்டு, இவன் ஒரு இடத்துல காவல் கிடக்கட்டு. ஆவியெல்லாம் பொள்ளையா போட்டாட்டியே பிடிச்சி கிடக்கு. அல்லேலூயா. ஆமே. ரெண்டு பேரா என்ன செய்யுங்கன்னாரு? புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. ஆமே. அப்படி உங்களுக்கு அடங்காதவனே இருந்தா என்ன கூப்பிடு. ஆமே. அப்பா இல்ல மாமா, அவன் எங்களை மிஞ்சிட்டான், பேச விட மாட்டேங்கிறான். அவன் அப்படி ஒருத்தர் ஜெயித்தனா அப்புறம் உலகத்துல என்ன செய்யண்டான்? அவன் ஊழியக்காரனா இருக்கண்டா. ஆமென் அல்லேலூயா. அப்படி ஊழியக்காரனா உலகத்துல அப்புறம் இருக்கண்டா. அவரை நான் அழைத்த அழைப்பு எனக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். ஆமென். வெளிப்படுத்துற விசேஷம் இந்த வசனத்தை அப்படியே புரிஞ்சுக்க. ஆமென். ஜெயம் கொள்ளுக அந்த காதுல கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம அங்க படித்தோம். அவன் தோட்டத்தின் மத்தியில ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் மண்ணிலிருந்து என்ன செய்தார்? அப்போ தோட்டம் அந்த ஜீவ விருட்சம் இருக்கிற இடம் எது? ஏதேன் தோட்டம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது பரதீசி என்று ஏதேன் தோட்டம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது உங்க மனசுக்குள்ள வச்சுக்க. வெளிப்படுத்துற விசேஷம் ஒரு வித்தியாசமான வசனத்தை பாருங்க. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படி அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் இந்த கண்ணாடி கடலுக்கு நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேனா? வேதப்பாட வகுப்புல சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு எப்பவுமே நீங்க புதுசுதான். எப்பவுமே நீங்க என்ன செய்தான்? 1000 தடவை சொன்னால் நீங்க புது பிள்ளைகள் தான். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் கண்ணாடி கடல், அதாவது தண்ணி ஆமென் 100 அடி கிடக்கு. கீழே தரையில என்ன கிடக்கு? ஒரு பின்னு கிடக்கு. கண்ணாடி ஒரு 10 அடி உயரத்துல ஒரு கட்டில ஒரு கண்ணாடி இருக்கட்டு. அது கீழே ஒரு பின்னு கிடந்தா தெரியுமா? தெரியும். அப்ப அந்த கண்ணாடி கடல் அப்படின்னா அந்த கடல் என்ன கடல்? தண்ணி. தண்ணியில என்னது இல்ல? மாசு தூசு அழுக்கு ஒண்ணும் இல்ல. காரணம் அங்க என்ன இருக்கு? அக்கினி கலந்த கண்ணாடி கடல். அல்லேலூயா. ஆமென். இந்த கடல் ஆமென் அநேக பாவங்களை கழுகி 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 அக்கினியை கொண்டு சுத்திகரித்தது. ஆனால் அதுல என்னது இல்ல? அந்த பாவத்தை கழுகின மாசு தூசு இல்ல. அதனால்தான் கண்ணாடி கடல் என்று ஆவியானவர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம் அந்த மாசு தூசை எல்லாம் ஆக்கினையாக இந்த கண்ணாடி கடலுக்குள்ள இதுல கழுகப்பட்ட அவ்வளவு ஆமென் அந்த மாசின் தூசையும் ஆக்கினையா அவருக்கு சரீரத்துல வைத்து அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவன் எபேசியர் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படி தண்ணீர் முழுக்கினாலே தாம் அதை திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு நல்ல கவனி. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ வசனத்துல முங்கி ஞானஸ்தானம் பெற்றால் அவன் அந்த தண்ணி அழுக்காகி அந்த அழுக்கு அதுல நிக்காது. அதுக்கு அடுத்த கோடி கோடியான பேர் அந்த அழுக்கு அதுல கழுகினாலும் அந்த அழுக்குல இருக்கிற கூடிய அந்த தீட்டு அவ்வளவா அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தண்ணி எப்பவுமே எப்படிதான் வச்சிருக்கிறாரு? சுத்தமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதை நமக்கு எதுக்கு ஒப்பிடலாம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜலமான வசனமான தண்ணீர். அந்த தண்ணீரை தான் கண்ணாடி கடல் என்று நிச்சயப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு வசனத்தோட சொல்லி இருக்கிறேன். வசனம் இருக்கிறேன். கிளப்படி கடலையும்
மிருகத்திற்கும். அந்த மிருகம் எங்க இருக்குது? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் நல்ல 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. ஆமே. முதல் மிருகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமே. இரண்டாவது மிருகம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். மூணாவது மிருகம் 13:11. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆமென் மிருகத்திற்கும் அதனுடைய சொரூபத்திற்கும். அல்லேலூயா. ஆமென். அதற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று என்ன செய்யிட்டு சொல்லிட்டு அவன் இது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கேங்க. சகரியா 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து முடிகிற வரை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் அதன் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல். ஆமென். பலிசர்ப்பத்திற்கும் பலிசர்ப்பமாகிய பாபிலோனிய ஆச்சாரத்திற்கும். பாபிலோனிய ஆச்சாரம் தான் இன்றைக்கு ஆமென் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ரோம மார்க்கமானாலும் சரி, புராட்டஸ்தந்துகளானாலும் சரி, ஆவிக்குரிய சபைகளானாலும் சரி, பாபிலோனிய ஆச்சாரம் தான் அவங்களுக்கு திருவிழாக்கள், பிறந்த நாட்கள். அல்லேலூயா. பிள்ளை பிறந்ததுக்கு விழா, பிள்ளை கொண்டு விடுறதுக்கு விழா, பிறக்க போறதுக்கு விழா, பிறந்த போற விழா, கொண்டு விட்டதுக்கு விழா, நாசமா போன ஆச்சாரம். அல்லேலூயா. பெண்ணு பார்க்க போறதுக்கு விழா, பெண்ணு பார்த்து வந்ததுக்கு விழா, கொண்டு பரிசம் போட்டதுக்கு விழா, கொண்டு அவங்களுக்கு சாத்தனுக்கெல்லாம் விழா இருக்கு. இது அவ்வளவு பாபிலோனிய ஆச்சாரம். இதெல்லாம் என்னது? பாபிலோனிய ஆச்சாரம். இதுதான் 12ஆம் அதிகாரத்துல காணப்படுகிற அந்த வலுசர்ப்பம். அந்த ஆச்சாரத்தை ஜெயிக்க முடியாது. எப்படியாவது அதுக்குள்ள ஆவிக்குரிய மார்க்கம் என்ன செய்கிறோம்? விழுங்கிறோம். ஆவிக்குரிய மார்க்கத்தை விழுங்கிறது முதல்ல பாபிலோன். அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த மார்க்கங்களுக்கும் வெளிப்படுத்தின விஷயத்தை 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகா பாபிலோன். அல்லேலூயா. ஆமென். அந்த வலுசர்ப்பம் பாபிலோனிய மார்க்கம். அதுக்கு அடுத்தால சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டே 13ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். ஆமே. அது ரோம ராஜாங்க சபை RC. அல்லேலூயா. அடுத்தால 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பூமிக்குள் இருந்து ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடைய மிருகம். அதுதான் இப்ப இருக்கிற பெந்தேகோஸ்து மார்க்கம். அது இது என்று எனக்கு தெரியாது. எல்லாமே இதுதான். அதுதான். அல்லேலூயா. இந்த மார்க்கம். ஆமே. இதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அது சொரூபத்திற்கும். ஆமேன். 12ஆவது அந்த சொரூபத்தை நீங்க அதை யாரை இப்படித்தான் போய்விடு. 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படி இந்த பெந்தேகோஸ்துக்காரன் பூமியின் குடிகளை மோசம் போக்கி ரோம கத்தோலிக்க மார்க்கத்துக்கு ஒரு சொரூபம், அதுக்கு தலைமை ஸ்தானத்தை உண்டு பண்ணி அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்துதான். ஆமேன். அதுக்காக மத நல்லிணக்கத்தை அவன் தொடங்கினா. ஆமே. மத நல்லிணக்கத்தை தொடங்குறதுக்கு இஸ்லாமியனையும் இந்துக்காரனையும் அவன் கூட்டி சேர்த்து பார்த்தா. அதுக்கு இந்த பிசப்புகள் அப்படி எழும்பினானு. ஆமே. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால, 42 வருஷங்களுக்கு முன்னால ஆமேன் அந்த ஆன்மீக மறுமலர்ச்சி குழு லேட்டிவ் காங்கிரஸ் ஐக்கப் என்று சொல்லி 3ஆக திரும்பி வந்துகிட்டு இருந்தது. அதனுடைய நோக்கம் மத நல்லிணக்கம். அல்லேலூயா. எல்லா தெய்வங்களையும் போற்றி அவர்களுக்கு துதியை செலுத்தி பூச வைக்கிறது. அல்லேலூயா. ஓம் கிறிஸ்துவாயன நம, ஓ பிதாவாயன நம, ஓ அல்லாவாயன நம, ஓ முல்லாவாயன நம, ஓ நபியாயன நம, ஓ சிவனாயன நம, ஓ மேரியாயன நம. அல்லேலூயா. இப்படி சொல்லி முன்னால கொஞ்சம் தண்ணியை தந்திருக்கோம் ஒரு பாத்திரத்துல. அதுக்குள்ள கொஞ்சம் பூவை போட்டிருக்கோம். நம்ம கையில பக்கத்துல இருக்க மரத்தினுடைய இலை கொழுந்துகளை கட்டி தந்திருக்கோம். அதை இப்படி முக்கி இப்படி என்ன செய்யணும்? அப்படியே நடுவில் தள்ளிக்கணும். நடுவில் என்ன இருக்கும்? ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கு ரொம்ப உயரமா இருக்கும். அதனுடைய கதிர்கள் ரொம்ப உயரமா இருக்கு. ஆனா தண்ணி தெளிச்சு அணைஞ்சு போக கூடாது என்பதற்காக அந்த குத்து விளக்குல கீழே இருந்தே ஒரு பாம்பு வெங்கலத்துல செய்யப்பட்டிருக்கும். அதை அப்படி செய்து
அந்த குத்துவிளக்குல கூம்புட்டு இல்லையா, அதுல வந்து இப்படி என்ன செய்யும், படம் பிடிச்சிட்டு இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும், இந்த தண்ணியை தெளிச்சு இப்படி செய்யணும். இப்படி கிரியை செய்கிறதற்கு ஆமா எங்க இந்தியாவில் அதை தொடங்குறது ஆரோக்கிய சாமி ஆண்டகனி சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தான், ஒரு பிஷப். அவன் பிறகு அந்த மதுரை மண்டலத்துக்கு போனான். பிறகு இந்தியாவின் தென்மண்டல பிஷப் ஆனான். அல்லேலூயா. அவன் நம்ம இங்கதான் இருந்தான், கோட்டார டிசிஸ் எல்லாம். அவன் இருக்கும்போது தான் அவனால நடத்தப்பட்டது அமலோற்பதாசனை சொல்லி ஒரு சாமி பெங்களூர்ல இருந்தான். அவனுக்கு அவனை போல சமமா அங்க வெல்டாரிசன் ஒரு சாமி இருந்தான். அவனுக்கு சப்போர்ட்டா அவன் ஏசு மரியா, ஏசுதாஸ், அப்படி இந்த குழந்தை சாமிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. அவனு தான் இந்த ஆன்மீக மறுமலர்ச்சிக்குழு என்ன செய்தது, இதுல உள்கடப்பு என்னது, மத நல்லிடம். ஆனா அவனு ஒருத்தனை என்ன செய்யல, சிவசேனா, RSS, பஜ்ரங்தள், அப்படி விஸ்வகிருந்த பரிசுத்து, அடுத்தால என்னது இந்து மகாசபை அப்படின்னு சொல்லி அவனை அங்கே போயிட்டானே தவிர இவனுடைய என்ன செய்யல, இடம் கொடுக்கல. அதனால இப்போ அப்படியே இதுல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பெந்தைய கோசுக்காரனுக்கு இனி அவனால விட்டுருவோம், நாம அவ்வளோ என்ன செய்வோம், கிறிஸ்தவ ஐக்கியத்தை உண்டு கொண்டோன்னு சொல்லி உலகம் முழுவதும் அந்த காங்கிரிகேஷனை தொடங்கி ஃபெடரேஷன் ஆஃப் பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் போல தொடங்கி இதை கொண்டு போய் என்ன செய்யணும், ஒரு பலப்படுத்தி போப்பை யாராக்கணும், அதுக்கு மொத்தத்துல தலைமையாக்கி போப்பு இருக்கிற இடத்துல போப்பு பயம் இல்லை, இங்கிலாந்துல இருக்கிற கூடிய கிறிஸ்தவத்துக்கு பயம் இல்லை, பிரான்ஸ்ல இருக்கிற, ஜெர்மனில, இட்டலில பயம் இல்லை. ஆனா நம்மை போன்ற இந்துக்கள் மத்தியில RS இந்த நாத்திக மத்தியில, அதே போல கம்யூனிசவாதிகள் மத்தியில நமக்கு நம்ம சிறுமை, அதனால நம்ம அடக்கி போடுவாங்க, பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அவனோட தொடர்பு வைக்கிறதுக்காக, தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக உண்டாக்கப்பட்ட இயக்கம் தான் இது கிறிஸ்தவ ஐக்கியம். ஆமேன். இங்க படிக்கிறோம். ஆமேன். அதுல ஆமேன் அந்த போப்பு அதுக்கு என்ன ஆக்கணும், அவனுக்கு என்ன செய்யணும், ஒரு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு என் தலைப்பே போயிடும். அல்லேலூயா. ரொம்ப ஆர்வமா சிவப்புலையும் வெள்ளையிலையும் பச்சையிலையும் எழுதி வச்சிருப்பேன். சகரியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆமேன், 5ஆம் வசனத்துல படிக்க தொடங்கு. என்னோட பேசின தூதன், சகரியா 5:5 இருந்து என்னை நோக்கி ஏறெடுத்து என்னவென்று பாருன்றான். கேட்டேன். ஒரு மரக்கால். இதுதான் அவங்க எல்லாருடைய கண்ணோக்கமும். பூமிக்கு அடுத்த மண்ணுக்கு அடுத்த ஆசீர்வாதம் தான். ஏன்னா மண்ணை தான் என்ன செய்வாய், வெளியும் பயிர் வைப்பு நீ மண்ணை திரும்புவாய், மண்ணை பண்படுத்த என்ன செய்வா, சாப்பிடுவாய். அதெல்லாம் மறைக்கால மரக்காலின் நடுவிலே பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ, அதை பலப்படுத்துகிற ஸ்திரீயாக கும்பிடுகிற ஒரு தெய்வதாங்க உட்கார்ந்து இருந்தால், மரக்கால அதுக்குள்ளால அந்த ஸ்திரீயை தள்ளி அக்கிரமக்காரின்னு சொல்லி அவளுக்கு மேல என்ன செய்தாச்சு, பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துகிற, அளக்கிற, ஆமேன், அல்லேலூயா, பிரிக்கிற, ஆமேன், அந்த அளவைய அதுக்கு காரணமா இருந்த ஸ்திரியை போட்டு என்ன செய்தாச்சு. அவன் வேற ஒருத்தர் படிங்க. அடுத்தால 2 ஸ்திரீகளை கண்டேன், இருந்தன. அக்கிரமக்காரி இவ்வளவு கெடுக்கணும், இவ்வளவு அழிக்கணும்னு சொல்லி ஈயத்துக்கு விளக்கம் உண்டு, மரக்காலுக்கு விளக்கம் உண்டு, அந்த 3 ஸ்திரீகளுக்கு விளக்கம் உண்டு. இதெல்லாம் நான் பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்குள்ள போட்டு மரக்காலுக்குள்ளே அடங்கி கடன்னு சொல்லி அவளை போட்டா, அந்த மரக்காலுக்கு இருக்கிற ஸ்திரீயை ஈயக்கட்டினால மூடப்பட்ட அந்த மரக்கால 2 பறந்து வந்த 2 ஸ்திரீ என்ன செய்யலாம், தூக்கி கொண்டு எங்க போனா, சினையார் தேசத்துக்கு. சினையார் தேசத்துலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, பாபிலோன் கோபுரம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஆமேன். அந்த பாபிலோனிய நாகரிக, பாபிலோனுடைய ஆச்சாரத்தை பழையபடி என்ன செய்யணும், கொண்டு வர்றதுக்கு அந்த அக்கிரமக்காரி என்று சொல்லப்பட்டது பாபிலோன் என்கிற ஸ்திரீ. அதை தூக்கிட்டு போனது ரோமன் கத்தோலிக்க மார்க்கும் புராட்டஸ்டன்ட் மார்க்கங்களும்.
அல்லேலூயா. அப்படி அதற்கு ஆவிக்குரிய விளக்கம் உண்டு. அல்லேலூயா. ஆமே. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி இவர்கள் மரக்காலை போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை அங்கே கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. அது அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு ஆமேன். அது அங்கே என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தின விஷயத்தில் எப்படிப்படுத்த அதற்கு ஒரு சொரூபம் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்துல ஆமை ஒன்றை ஒன்று ஆமை உறுதிப்படுத்துகிற வேத பாடங்கள். அல்லேலூயா. ஆமா. 15 அதிகாரம் 2 வசனம் திரும்ப ஒருக்கா படி. கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் முத்திரைக்கும் அது நாமத்திற்கும் முத்திரை தரித்துக் கொள்ளாதவன் தவிர விற்கவும் வாங்கவும் கூடாதபடி செய்தது. அந்த முத்திரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆமே. நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் இலக்கம் எது? 666. அதுக்கு நாமம் இவைகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமே. உள்ளாகாமல் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு ஆமேன். அந்த ஜெயம் நல்ல கவனி. அதனுடைய முழு தன்மையும் மாமிசத்தினுடைய தன்மையை மாய்த்து ஆத்ம ஆவிக்குரிய தன்மையை நடப்பிக்கிற ஜீவனை பெறுவதற்கு மாமிசத்தின் தன்மையை மாய்த்துக்கிறது தான் ஜெயம். இதை அழிக்க முடியாத ஒன்னால. இதை அழிக்கிறவருக்கு ஒன்னு ஒப்பு கொடுத்தேன்னா இயேசுவை அழித்தவர். இயேசுவை அழித்து அவரை யார் ஆக்கினார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமே. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36 வசனத்தையும் 5 அதிகாரம் 30 வசனத்தையும் 2 ஒரு படி 2:36 5:30. ஆகையினால் தேவன் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார். அப்ப இயேசு வேற, ஆண்டவராக அவரை மாற்றினது அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு. அல்லேலூயா. ஆமே. அவருடைய மாமிசத்தின் திரை கிழிக்கப்பட்ட பிறகு. அல்லேலூயா. அதன் பிறகு அவர் யாரா மாறிட்டாரு? ஆண்டவரும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார். 5 அதிகாரம் 30 வசனம் படி நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை எழுப்பி ஆமேன். ஆமேன். இப்பொழுது நீங்க பாக்குற எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த இயேசுவில் நம்முடைய மாமிசம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. அதை விசுவாசித்தால் நம்முடைய மாமிசத்தில் அந்த மாற்றம் வரும். அதற்கு நம்ம விசுவாசிப்பதற்கு நாம சிலுவை நம்முடைய இருதயத்துல ஆமே நியாய பிரமாணத்தை மீறின பாவம், அதை நீதியாக்க முடியாத பாவம் மனுஷன் என்பது உன்னை விட்டு ஒரு நாள நீங்க கூடாது. அப்பதான் சிறுமை, அப்பதான் தாழ்மை, அப்பதான் பொறுமை உன்னை பரிசுத்தப்படுத்த அதற்கடுத்த பொறுமை உனக்குள்ள வரும். அல்லேலூயா. அதைத்தான் ரோமர் 5 அதிகாரத்துல ஆமென் உபத்திரவம் பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து ஒரு உபத்திரத்துல என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அந்த உபத்திரத்தினால வருகிற பொறுமை. அல்லேலூயா. ஆமே. படி. ஆமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நல்லா கவனிச்சுக்க. இதை ஜெயிக்கணும். எதை? பாபிலோன் ஆச்சாரத்தை ஜெயிக்கணும். ஆமே. பாபிலோன் ஆச்சாரத்தை நிறைவேற்ற கோவப்படுகிறது நிறைய பேருக்கு புரியாது. ஏன் இவ்வளவு எரிச்சலா இருக்கிறார், ஏன் இவ்வளவு கோவப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே திணறி போறாங்க. ஆமே. எங்க போகாதுன்னு சொல்லுவோம். பைபிள் ஸ்டடியை நடத்திட்டு எங்கேயாவது போய் அவங்க கொண்டாடிட்டு அதை போடும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது என்ன ஆச்சாரம்? பாபிலோனிய ஆச்சாரம். அதுக்கு நீ போய் நாசமா போகிறத பெரிய இதுல நான் என்ன மாதிரி கொண்டாடி காட்டினா அதுக்கு எப்படி நான் நம்பிடுவேன்? காதுல பூ வச்சுட்டு தான் என்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. குடும்பத்தில் அப்படி ஒரு காரியம் நான் போகல. என்ன கூப்பிட்டாங்க, நான் போகல. அல்லேலூயா. நான் போகல. நாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். நான் வரேன்னா அதுக்கு வேற பாரி இருக்கணும், அப்பதான் வருவேன்னு சொல்றோம். இந்த காரியத்தை அங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டோம். அல்லேலூயா. அது வேத பாட வகுப்ப சபையில் உள்ள ஆமை உனக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாகம். அதுல ஒரு பாகத்தை நீ இழந்தீங்கன்னா பிறகு நீ ஒரு மாசம் நீ தேவசமத்தில் அழுதாலும் அந்த ஆசீர்வாதம் அலட்சியம் அனாவசியமா ஆமே தேவனுக்கு தேவ கோபத்தை உண்டு பண்ணுகிற ஆட்களோட காரியங்களோட இடப்பட்டுச்சு. அல்லேலூயா. அதான் பாபிலோனிய ஆச்சாரம். ஆமே. அதைத்தான் அங்க படிக்கிறோம் பாருங்க. ஆமே. மிருகத்தையாவது சொரூபத்தையாவது அது லக்கத்தையாவது அதுக்கடுத்தெல்லாம் விளக்கம் பெற சொல்றேன். இப்ப படி. வெளிப்படையான விசேஷம் ஏசாயா 25 அதிகாரம் 6 அடுத்தால 8 படி. கர்த்தர் இந்த மலையிலே
சகல ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து புசிக்கிறதுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும். நல்லா கவனிச்சுக்க, பழமையான திராட்சை ரசம். ஆமே, திராட்சை ரசத்துல ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் பழமையானது, ஏதேன் தோட்டத்திலிருந்து போன ஜீவன். அதற்காக அங்க பாருங்க எப்படி குழப்பி எழுதுறா பாருங்க. பழமையான திராட்சை ரசம், பூர்வ கால வழிகள் எவை என்று விசாரித்து என்ன செய்யுங்க போங்கன்னு சொல்லி எரேமியா 16ஆம் அதிகாரத்துல சொல்லுவோம். 16ஆம் வசனத்துல பூர்வ வழி எது, எந்த வழியில இருந்து நீ மாறி போனா அந்த வழியை தேடி திரும்ப ஏதேன் தோட்டத்துக்கு போ. அல்லேலூயா. ஆமா, அங்க போக வேண்டியது வேதம் சொல்றது பல 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 வகையான வார்த்தைகளா இருக்கும். ஆனா ஹோல் என்ன இருக்கும், இதா இருக்கும், அந்த ஜீவ விருட்சத்தின் வழி மாத்திரம் தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லு. படி. ஆமா, 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. ஆமென். 2ஆம் மரணத்தை அவர் ஜெயித்து விடுவார். நீ யார புசிக்கிறியோ, யாருடைய ஜீவன ரத்தனி பானம் பண்றியோ, அந்த மாமிசம் ரத்தம் எதை ஜெயித்தது? மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு சரீரமும் ரத்தமும் ஆமென் ஏதேன் தோட்டத்திலிருந்து போன ஜீவனாக உனக்கு திரும்ப வருகிறது. திராட்சை ரசமாக அப்பமாக வருகிறது. ஆமென். அவர் பூமியை மாமிசத்தையும் உலகத்தையும் பிசாசை ஜெயித்து ஆமென் அதை உனக்கு அப்பமாக்கி தருகிறார். அல்லேலூயா. அதுதான் ஜெயத்துக்கு அடுத்த ஆமென் நீ கை கொள்ள வேண்டிய, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பலம் அதுல தான் இருக்குது. அதற்காக அதை வாங்கி என்ன செய்யுங்கிறார். ஆமை 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆமை 7ஆம் வசனம் படி வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 ஒவ்வொரு வசனம் படிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமா அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி அவர்களை என்ன செய்யவில்லை, ஜெயம் கொள்ளவில்லை, காணப்படாம போயிட்டு உலக மனத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பழத்தை புசிக்க சொன்ன பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அதனுடைய அதை சார்ந்த தூதரும் அடுத்தவங்க. அப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மரணமே சரீரத்துக்கு ஜீவனுக்கு மரணம் நேரிடுகிறா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இப்போ ஒரு திருப்பம் வருகிறது. அந்த ஜீவ விருட்சி போகிற வாசலுக்குள்ள நம்ம போவிடாம, அந்த பட்டயத்தை நம்ம ஜெயிக்காம, அந்த கேருபீன்கள் வழியாக நம்ம அதை அனுமதித்து அனுப்ப விடாம, நாம அதற்கடுத்து அந்த வழியை கண்டுபிடிக்க விடாம, அந்த வழியை நமக்கு புரிய விடாம, அந்த வழியில் இருக்கிற மேன்மையை விட பூமிக்கு அடுத்தது மேன்மை என்று காட்டுகிற பிசாசு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற வழி, அதுல இருக்கிற ஆசீர்வாத ஆதாயம் இவ்வளவு அப்படி நீ காட்டினால், அதை விட பூமிக்கு அடுத்ததுன்னா எனக்குள்ள இருந்து வருகிறது உனக்கு எப்படிப்பட்டது, அதை விட நீளமும் பெருசுமானது என்று சொல்லி காட்டி விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய கோடை போட்டுக்கிட்டு இந்த கோடை சின்ன ஆக்கணும்னா அழிக்காம ஆக்கணும்னா என்ன செய்யணும்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பக்கத்துல பெரிய கோடாக்கிட்டா அந்த கோடோட இது என்ன ஆயிட்டு, சின்னதாயிட்டு. உலகத்தையும் உலக மாமிசத்துக்கு அடுத்த மேன்மை பெருசா காட்டி ஜீவ விருட்சத்தை அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேன்மைகளை அப்படி சிறிதாக்கி போடுகிறது தான் பிசாசின் தந்திரம். இது பொய் என்று சொல்ல மாட்டான். நீங்க வேதத்துல எந்த இடத்துலயும்
தேவனுடைய சத்தியத்தை பிசாசு ஒரு நாளும் பொய் என்று சொல்ல மாட்டான். அதை விட வேறொன்னு இருக்கிறதுன்னு காண்பிப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அதான் தந்திரம் என்று சொல்லுவது. அதை பொய் என்று சொல்ல விட மாட்டார். நான் கருத்து போடுவார் கருத்து. ஆமே, அந்த உண்மையை பொய் என்று அவனால மறுதளிக்க முடியாது. அதனால பொய்ய உண்மையாக்கி அதோட பெருசாக்கிடுவோம். அப்ப எல்லாரும் அப்படிப்பட்டவங்க எங்க போயிருவாங்க? ஆமே, அதுதான் மேன்மணி, அங்க போயிருவாங்க. அல்லேலூயா. ஆமே, படி. ஆமே, ஜெயம் கொள்கிற எப்படின்னா, ஆமே, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தமிட, இப்பொழுது ரட்சிப்பு வல்லமை நமது அந்த பழத்தை புசித்து, ஆமே, ஜீவ விருட்சத்தை புசித்து, அந்த அப்பத்தை புசித்து, அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற வழி உண்டாயிருக்குது. இதுதான் இந்த சரீரத்தை ரட்சிக்கிறதற்காக ஆயத்தப்படுத்த பண்ணப்பட்டது. ஆமே, அதைத்தாங்க சொல்றாரு பாருங்க. ஆமே, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமை நமது தேவனுடைய ராஜ்யமும் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், ஆமே, பரலோகத்துல ஏறி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுல நின்று நீங்க, ஆமேன், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அவங்க வீட்டுல வளர்த்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தலையில சுமத்தி அடிக்கப்பட்டு நாங்க பரிசுத்தவான் ஆனேன்னு சொல்ல ஒருவனே என்ன செய்ய முடியாது. அங்க போக முடியாது. அங்க போகணும்னா ஒருவர் இருக்கிறாரு. அந்த ஜீவன ரத்தத்தை அப்படியே எடுத்துட்டு மேல போய் ஒரு வழியை உண்டாக்குவாரு. அந்த ரத்தம், அவருடைய ரத்தத்தினா மாத்திரம் அந்த வழி என்ன செய்யப்படும். ஆமே, அதை சொல்லி அடைத்து வைத்திருக்கிறார். அதை சொல்லி குற்றப்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தாங்க சத்தியம். இத போய் எதையெல்லாமோ சொல்லுவாங்க, சொல்லிட்டு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமே, சுத்தம் பொருட்டு, ஆமே, குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போனா. ஏனென்றால் இயேசுவான அவருக்கு ரத்தத்தை கொண்டு அவன் முன்னால வராரு. யாரப்பா குற்றப்படுத்திட்டு இருக்கா? விலகடி சொன்னா அங்க திறக்கிறதுக்கு வாசலை உண்டு பண்ணுகிற ரத்தம் ஜீவன். அது அல்லேலூயா. அது பரலோகத்தின் அந்த அங்க இருக்கிற மகா பரிசுத்த திரைச்சிலையில தெளிக்கப்பட கொண்டு போகிற ரத்தம். அல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப அவன் தான் தடை செய்கிறவன். தடை செய்கிறவன்னா அந்த தடை செய்ய நீக்கப்படுகிற அந்த இடத்திற்கு நாம் கையாள வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுக்க விடாம அதை விட மேலானது என்று சொல்லி காண்பித்து நம்ம வஞ்சிக்கிறவன் யாரு? பிசாசு. அப்ப பிசாசின் தந்திரம் என்று ஒன்று இருந்தால் அது எதுவா தான் இப்ப இருக்கணும். பழத்தை புசிக்க வச்ச பிறகு அவனுக்கு தந்திரம் எதுவா தான் இருக்கணும். முழங்கால இல்லை. அவன் பழத்தை புசிக்க வச்ச பிறகு அவனுக்கு தந்திரம் எதுவா தான் இருக்கணும் பிள்ளைகளே. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால, அவன் அதுக்கடுத்த வசனத்தால, வார்த்தையால நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகத்தை விட, ஆமென், என்னுடைய ராஜ்யம் என்று பிசாசுடைய ராஜ்யமாக இருக்கிற பூமியை அவர்களுக்கு கொடுத்து, பூமியின் ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் அப்படியே திறந்து கொடுத்து அதிலே மயங்க வைக்கிறது தான் அவருடைய வல்லமை வத்து தந்திரம். அதுதான் அவன் அங்க ஜீவ விருட்சத்துக்கு போக விடாம தடுக்கிற காரியம். அல்லேலூயா. இதை விட எதுதான்? அதை விட ஆமென், ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலையும் வழியும் காரியங்களை விட எது முக்கியம்? பூமிக்கு அடுத்தது முக்கியம். பூமிக்கு அடுத்த படிப்பும் வளர்ச்சியும் ஸ்தானங்களும் வேலையும் தொழிலும் வருமானமும் பேரும் பிரஸ்தாபமும் அந்தஸ்தும் பெருசு என்று காண்பித்து அதற்காக பிரயாசப்பட வைத்து விடுவான். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட, ஆமே, தேவன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவன் எழுத்துக்களை போட்டுருவான். ஒரு அலையில சொல்லு. ஆமே, அப்படியே போகிறவன் அவ்வளவு பேரையும் ஆமே அவனை கொண்டே, ஊழியக்காரனை கொண்டே பூமியை மேன்மைப்படுத்தி என்ன செய்திருவான்? காண்பித்து விடுவான். அதற்கடுத்த சத்தியத்தை நம்ம நாளில் காண்போம். அல்லேலூயா. அல்லேலூயா.